Assalamualaikum. Good evening. Assalamualaikum. Good evening, sir. Good evening. நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன மெட்டாக்கள் பார்த்துட்டு கேளுமா? நஷானா ஜாயின் ஆயிருக்கீங்க? ஹலோ. ஓ சார், ஜாயின் ஆகிறேன். ரைட், ஓகே. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். மெட்டாக்கள் இருக்கட்டும். இப்போ நாங்கள் மெட்டாக்களுக்கு சில நேரம் கவரேஜ் ப்ராப்ளம் இருக்குது. நாடு முழுக்க மழை கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்குது. கவரேஜ் இந்தியாவிலன்னா கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனையாக இருக்குது. அவங்களோட எப்படி மழை? சார் பேசுறது கிளியர் இல்ல. எப்படி வெதர் கண்டிஷன் எப்படி? இங்கேயும் மழை தான் சார், எங்களுக்கு வெள்ளம். கொஞ்சம் இது பிரச்சனையாக தான் நிற்கிது கவரேஜ். ஓ சார், இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சத்துல மழை ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வெள்ளம் இங்க நாக்க பேசுற விளாங்குதா? சொல்லுங்க சார் விளங்குது, ஆனா சம்டைம் உடைஞ்சு வருது. உடையுது. கொஞ்சம் லைன்ல இருக்கு பாப்போம். அப்படி லைன்ல இருக்கு. இப்ப கேக்குதா? ஓ சார். கிளியர் ஆயிக்கா? ஓ சார், இப்ப கிளியர். இப்ப கிளியரா? நஷானா கிளியர் ஆயிக்கா? ஓ சார், இப்போ ஓகே சார். ரைட், ஓகே. இப்ப நாங்க இந்த பாடசாலை மட்ட கணிப்பீட்டு வேலை திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பின்னணியை பற்றி கதைக்க போறோம். அதாவது மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாச்சாரத்திற்கு மாற்றம் அடைவதற்கு பாடசாலை மட்ட கணிப்பீடு வழிவகுத்துள்ளது. இதை பற்றிய விளக்கம், இதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க. அப்படின்னு என்ன மதிப்பீட்டு கலாச்சாரம் என்ன, கணிப்பீட்டு கலாச்சாரம் என்றால் என்ன சொல்லுங்க. மதிப்பீட்டு கலாச்சாரம் எவ்வாறு இருந்தது, அது எவ்வாறு கணிப்பீட்டு கலாச்சாரமாக மாறியது சொல்லுங்க. எப்படி மாற்றம் அடைந்தது? யாராவது? மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாச்சாரமா எவ்வாறு மாற்றம் அடைந்தது தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஹலோ, கேக்குதா நான் கதைக்கிறது? கிளியரா? ஓ சார், கேக்குது. சொல்லுங்க. மதிப்பீட்டு கலாச்சாரம் என்னத்தை மீன் பண்றாங்கன்றது விளங்கினத்தை சொல்லுங்க. யாராவது மதிப்பீடுங்கிறது என்னன்னு தெரிஞ்சா நீங்க அதை சொல்லலாம். அது கணிப்பீட்டு கலாச்சாரம் மாணவர்களோட தேர்ச்சிகளை அளவிடுறதா சார்? அதை மதிப்பிடுறது, அதை எந்த அளவுக்கு ஈக்கிறாங்க, ஒரு பாடத்துல எந்த அளவு அடைஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறது. மதிப்பீடு என்பது மாணவருடைய கற்றல் பேறுகள், அறிவு, மனப்பாங்கு, திறன்கள் என்பன எந்த அளவிற்கு மாணவர்கள் அடைந்துள்ளார்கள் என்பதை பார்ப்பது மதிப்பீடு. இறுதி தீர்ப்பு. அதான் என்ன இறுதி தீர்ப்பு? மாணவர்களுடைய அடைவு பற்றிய இறுதி தீர்ப்பு. அதே நேரம் கணிப்பீடு என்றால் அந்த இறுதி தீர்ப்பை முன்வைக்கிறதுக்காக செயற்படுத்த வேண்டிய ஒரு செயல்முறை அல்ல.
படிமுறை என்று படிமுறைகள் ஒவ்வொரு வச்சுக்கொள்ளலாம். படிப்படியாக மாணவர்களை வழிப்படுத்தி செல்வது என்ன? மாணவர்களை வழிப்படுத்தி செல்வது என்ன? கணிப்பீடு. இப்ப கணிப்பீடு சார். பாடசாலையில ஒரு குறித்த காலத்துக்கு முன்னர் பாடசாலையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ஒரு 30 வருடங்களுக்கு முதல் என்று சொல்லலாம். 30 ஒரு 30 வருடம் 30 32 33 வருடங்களுக்கு முதல் பரீட்சை நடைபெறுகின்ற விதத்தை சொல்லுங்க. எப்படிப்பட்ட பரீட்சைகள் நடைபெறும்? பரீட்சைகள் எப்படி நடைபெறும்? வாய்மொழி பரீட்சையா சார்? இல்ல, ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஆண்டு பரீட்சை. அதோட பரீட்சை முடியுமா இல்லையா? அதோட ஓ சார், பரீட்சைகள் இப்போ முடியுமா இல்லையா? முடியும். ஆகவே பல்கலைக்கழகத்துல எப்படி பரீட்சைகள் செய்தாங்க? என்ன அமைப்பு இருந்தது? பல்கலைக்கழகத்துல எப்படி இருந்துச்சு? பல்கலைக்கழகம் என்ன அமைப்புல வேலைங்க? பல்கலைக்கழகம் என்ன நடந்தது? யூனிவர்சிட்டி எடுபட்டோன்னு என்ன போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன சொல்லுவான்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி சொல்லுவாங்க? பிஏ செய்கிற ஆக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு போன ஆக்கள் என்ன ஃபர்ஸ்ட் இயர்ல செய்வாங்க தெரியுமா? இருக்கும் ஐடியா இருக்குதா? ஐடியா இருக்குதா? ஹலோ, ஐடியா இருக்குதா இல்லையா? இல்ல சார், அது விளங்கப்படுத்தினா நல்லமே. ஓ ரைட், ஓகே. மற்ற ஆக்களுக்கு ஐடியா இருந்தா கொஞ்சம் கதைச்சிங்கன்னா நல்ல எனக்கு இலவு வரைக்கும் அதுக்காக. மற்ற ஆக்களுக்கு ஐடியா இருக்குதா? தனுஷா, சாரா ஐடியா இருக்குதா? ஐடியா இருக்குதா இல்லையா? இல்ல சார். தனுஷா இல்ல. பல்கலைக்கழகத்துக்கு நீங்க இல்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல போனா ஆர்ட் ஃபேக்கல்ட்டிக்கு போற ஆக்களுக்கு ஆர்ட்ஸ்ல போற ஆக்களுக்கு ஆர்ட்ஸ்ல வந்து GAQ இதுதான் ஃபர்ஸ்ட் இயர்ல நடக்கும். ஜெனரல் ஆர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்ல ஜெனரல் செய்கிற ஆக்களுக்கு ஜெனரல் டிகிரி செய்கிற ஆக்களுக்கு செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் என்ன இருக்கும்? 2 முடிய ஒரு எக்ஸாம் நடக்கும். BA ஃபைனல், அதோட எக்ஸாம் முடிஞ்சிடும். பிஎஸ்சி செய்ய போற ஆக்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல GSQ ஜெனரல் சயின்ஸ் குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸ்பெஷல் செய்யாட்டி செகண்ட் இயரையும் தேர்ட் இயரையும் சேர்த்து ஒரு எக்ஸாம் நடக்கும். அது வந்து பிஎஸ்சி ஃபைனல். அதே மாதிரி ஸ்பெஷல் செய்கிற ஆக்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல சயின்ஸுக்கு போன ஆக்களுக்கு GSQ இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் முடியும். ஃபர்ஸ்ட் இயர்ல 3 பாடங்கள் எடுப்பாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல இப்போ பிசிக்ஸ் செய்கிறார்கள் பிசிக்ஸ், பயாலஜி செய்கிறார்கள் பயாலஜி, கெமிஸ்ட்ரி செய்கிறார்கள் கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் செய்கிறார்கள் மேத்ஸ் எல்லாம் செய்து அதுல 4வது வருஷம் ஒரு எக்ஸாம் நடக்கும். 2 எக்ஸாமோட அவங்களோட முடிஞ்சுது. இது என்ன செய்தாங்க இவங்க மாணவர்களை? பல்கலைக்கழகத்தில் என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க சொல்லுங்க. நான் கதைக்கிறது கேட்குதா உங்களுக்கு? ஹலோ, ஓ சார். ஹலோ, என்ன செய்யறாங்க? நான் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. கேள்வி விளங்கிட்டா உங்களுக்கு? பல்கலைக்கழகத்தில் என்ன செய்தாங்க? ஒரு ஃபைனலா மதிப்பீடு ஒன்று செய்தாங்க. அப்படித்தானே? இவங்க எந்த அளவுக்கு பாடங்கள் அடைஞ்சிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பேப்பர்கள், அந்த பாட பேப்பர்களை கொடுத்து
நான் 5 பாடம் 5, 6 பாடம் 6 பாடத்துக்கும் 6 எக்ஸாம் நடத்துவாங்க. பேரில் 3 எக்ஸாம் நடக்கும். பிறகு இப்போ ஸ்பெஷல் செய்கிறாக்களுக்கு ஒரு 5, 6 பாடங்கள் மொத்தமாக நடக்கும். அது 2லையும் பாஸ்னா டிகிரி முடிஞ்சுது. ஜென்ரல் செய்கிறாக்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் 3 பாடமும் ஃபைனலில் அவங்களோட பாடங்களுக்கு ஏற்ப அந்த 3 பாடமும் திருப்பி ஃபைனல் ஒன்று நடக்கும். அப்போ இத்தனை எக்ஸாம் மொத்தம் 6 பாடங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். விலங்கு தானே கலைக்கிறது. ஹலோ, ஓ சார். 6 எக்ஸாம் நடக்கும். பாடசாலையில் எப்படி நடந்துச்சு? 1998 ஆண்டு வரைக்கும் பாடசாலையில் என்ன நடந்தது? ஒரு முதலாம் தவணை பரீட்சை, 2ஆம் தவணை பரீட்சை, 3ஆம் தவணை பரீட்சை, ஆண்டு பரீட்சை 3ஆம் தவணை, அதோட முடிஞ்சது. இந்த பரீட்சைகளினூடாக மாணவருடைய ஏதாவது திறன்கள் வெளிப்படுத்தப்பட்டதா? ஏதாவது அறிவு, மனப்பாங்குகள், திறன்கள், வித்தியாசமான திறன்கள் அளக்கப்பட்டதா? அளக்கப்பட்டதா? வித்தியாசமான திறன்கள் அளக்கப்பட்டதா? அளக்கப்படலையா? இல்ல சார், இல்ல. அளக்கப்படவில்லை. இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாகத்தான் மாணவர்கள நிலைகளை ஒரு வருட ஒரு தரத்துல ஒரு குறிப்பிட்ட கிரேட்ல இருக்கிற பிள்ளைகளை அந்த வருட ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் அவர்கள் இருக்கின்ற குறித்த பாடத்துறை சார்பான அவருடைய மட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றிய ஒரு நிலைய பார்க்கிறது தான் இந்த கணிப்பீட்டினுடைய நோக்கம். அப்ப 98க்கு முதல் பாடசாலையில் இருந்த கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? என்ன கலாச்சாரம்? 98க்கு முதல் பாடசாலையில் இருந்த கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? கணிப்பீடா மதிப்பீடா? மதிப்பீட்டு கலாச்சாரமா கணிப்பீட்டு கலாச்சாரமா? சார் இப்பயா சார்? 1998 ஆண்டுக்கு முதல் மதிப்பீட்டு கலாச்சாரம் ஆயிக்குமே சார். இப்பதானே கணிப்பீட்டு கலாச்சாரம். அதுல 98க்கு முதல் இருந்தது மதிப்பீட்டு. அஃப்ரான் இருக்கிறீங்களா? அஃப்ரா, ஓ சார். உங்களோட சத்தம் இல்லாம இருக்குது. அஃப்ரா, ஹலோ. உங்களோட சத்தமா கொஞ்சம் கதைங்க. ஹலோ சார். ரைட். என்னன்னா நீங்க அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டீங்களே, எங்களுக்கு பிஇடி கால் பண்ணினா டீச்சிங் அப்பாயின்மெண்ட் தருவாங்களான்னு. ஓ. இலங்கையில பிஇடிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க கால் பண்ணக்குள்ள எந்த யூனிவர்சிட்டியில முடிச்சாலே அப்பாயின்மெண்ட் கொடுவோம். தெளிவா இருக்கிறீங்களா? இப்ப கால் பண்ணி தருவாங்களா சார்? சார்? விலங்கல்ல சார் நீங்க. விலங்கல சார். அதான் டீச்சிங் கொடுக்க போறாங்க, பிஇடி ஆக்களை கால் பண்றாங்கன்னு வைங்க. பிடிஆக்களுக்குன்னு சொல்லி அவங்க டீச்சிங் கால் பண்ணுவாங்க அப்படின்னு அனுப்புவாங்க. பண்றது வழக்கம். அப்படி பண்ணக்குள்ள எந்த யூனிவர்சிட்டியில முடிச்சாலும் கொடுக்கும், கொடுக்காம மறுக்கல. சார் எக்ஸாம் வைக்கிறதா? எக்ஸாம் இல்ல அவங்களுக்கு, பிஇடி ஆக்களுக்கு மட்டும் எக்ஸாம் இல்ல. அதுதான் சார் நான் அன்னைக்கு சொன்னேன். இல்ல அதான் என்னண்டா நான் எல்லாம் உங்களோட பிரச்சனை என்னண்டா, நான் சொன்ன எனக்கு இப்ப கொழும்பு யூனிவர்சிட்டி பேராதனையிலாம் பிஇடி முடிச்சாக்களுக்கு நேரடியாக கால் பண்ணி கொடுக்குற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அதுல இப்ப நீங்க பிஇடி பிரைவேட் யூனிவர்சிட்டியில போய் வெளியே போய் முடிச்சுட்டு இங்க வந்தாலும் இந்த நாட்டுல இருந்த ஒரு யூனிவர்சிட்டியில முடிச்சாலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரணும். மறுதான் நீங்க வழக்கு போடலாம். இப்ப எங்களுக்கு வந்து இந்த பிஇடி கம்ப்ளீட்டா நாங்க முடிச்சிட்டோம்னு சொன்னா சார், இப்ப கால் பண்ணிக்கிறாங்க, நாங்க அப்ளை பண்ணுறோம்.
அப்ளை பண்ணக்குள்ள உங்களுக்கு தந்தாக வேண்டும். ம். இப்ப பிஇடி இந்த முடிச்சாலும் கேம்பஸ்ல பிஜி செய்யறது ஒரு இஷ்யூ அப்படின்னு எதுவும் இல்லையே சார்? அப்படி இஷ்யூ வரையில்லாத. ஏனென்றா யூஜிசியால அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, இந்த பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ம். அப்ப அதே குவாலிஃபிகேஷன் எந்த யூனிவர்சிட்டியில முடிச்சாலும் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். ஆனா பிஇடிக்கு அந்தந்த ஃபீல்டுக்கு இப்போ பிஇடி பிரைமரிக்கு கால் பண்ணியிருந்தா, நீங்க உதாரணமா பிஇடி பிரைமரி முடிச்ச ஒரு டீம் ஒன்று இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கணும். ஜென்ரலாக பிஇடி ஒன்று எடுக்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க இப்போ அவங்களோட ஏஎல் பாடத்துறை வச்சு அவங்களுக்கு அந்த துறைக்குள்ள ஓஎலுக்குள்ள பாடத்துக்கு போகலாம். சார் விளங்கிட்டாங்க? ஓ நாங்க வந்து இந்த பிஎட்க்கு வந்து லாக் புக் ஏதாவது நாங்க செய்யணுமா சார்? சார் அப்ப இப்ப நாங்க இது எக்ஸாம் செய்யறது செகண்டரிக்கு தானே சார், பிரைமரி நீங்க இல்லையே? செகண்டரிக்கு பிரைமரி இல்லை செகண்டரிக்கு வேறு உங்களை எப்போயுமே உங்களோட பாடத்துறை ஏஎலோட சார் நாங்க இப்ப உங்களுக்கு டீச்சிங் பிராக்டிஸ் வர போக்கலே ஓ அப்படி டீச்சிங் பிராக்டிஸ் போடுன்னு சொல்லித்தானே சார் இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு வந்து நாங்க இப்ப நான் தான் செஞ்சுக்கிறேன். இது இந்த லெசன் எல்லாம் எழுத வேணுமே. ஓ ஓ அப்படி அதெல்லாம் லெசன் எழுதணும். இந்த கட்டாயம் செய்யணுமே சார். கட்டாயம் செய்யணும். எக்ஸாம் ரிசர்ச் இருக்குது, லெசன் எழுதணும். இப்போ நாங்கள் அதை இவங்களோட காய்ச்சி இருக்கிற நம்மளோட கேம்பஸோட அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். டீச்சிங் ப்ராக்டிஸ் ஒன்று ஸ்கூலில் அனுப்பி அவங்கள சூப்பர் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் செய்யறதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறோம். நான் சார் ட்ரெயின் பண்ணி ஓ இப்ப நான் சார் பிரைவேட் ஸ்கூல் ஒன்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்ப ஓ அப்படி இருக்கக்கல்ல அதுக்கு என்ன சார் செய்யறது? அப்ப இந்த மாதிரி நீங்க ட்ரைனிங் போடுறதா இருந்தா நான் அங்க நின்றோணுமா அந்த ஸ்கூலை விட்டு? இல்லை அதிலே செய்தா என்ன? ஆ அடுத்தது சார் லாக் உங்களுக்கு புக்னு நாங்க ஏதாவது செய்யணுமா சார்? லொக் புக்கில் எக்ஸாம் ரிசர்ச் ரிப்போர்ட் உண்டு. லொக் புக்குண்டா நீங்கள் அது இதுக்கு போகிறனே லொக் புக்குன்னு ஒன்று எழுதுகிறப்ப பிஇடிலையும் எழுதுறல்ல, நீங்கள் போய் லெசன் எழுதணும், அதை லெசன் எழுதி படிப்பிக்கணும். அடுத்தது வந்து எக்ஸாம் ரிசர்ச் ஒன்று உங்களுக்கு இருக்குது. இன்னும் முடியலையே எக்ஸாம் ரிசர்ச். அது அது என்ன சார் அது? அது செயல்நிலையா அது பிறகு செய்வோம். உங்களுக்கு நான் தானே படிப்பேன் அந்த பாடம். ம் சரிதானே? இல்ல இந்த அதெல்லாம் முடிச்ச சீனியர் டீச்சர் சொன்னாங்க. நான் ஒரு இது ஒண்ணு செஞ்சிருக்கவும் அவங்க சொன்னாங்க அதை லாக் புக்ல ஆட் பண்ணணும். உங்களுக்கு நீங்க செய்யற கோர்ஸ்க்கு இது தேவை அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சார் கேட்டேன். லொக் புக்குன்னு ஒன்று அப்படி இப்போ காலேஜில் எல்லாம் அப்படி ஒரு லொக்கும் இல்லை புக்கும் இல்லை. நாம் காலேஜில் நாங்கள் இப்போ ஹை நேஷனல் டிப்ளமா முடிச்சாக்களுக்கு ஒரு லொக் புக்குன்னு ஒன்று கொடுக்குற இல்லை. அப்படி ஒரு இது இல்லை. நீங்கள் ஏதோ போர்ட்ஃபோலியோ வழியா நான் அது ஒரு கதைக்கிறேன். அப்படி ஒரு சிஸ்டம் போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ ஒன்று செய்யணும். அது என்னென்னா போர்ட்ஃபோலியோ செய்யணும்னா நீங்கள் செய்த ஒர்க்குகளை தொகுத்தெடுக்கிற ஒரு ஓ என் நடைமுறை சிஸ்டர் போர்ட்ஃபோலியோ செஞ்சிருந்தாங்க தான். அது செய்வாங்க. ம் போர்ட்ஃபோலியோ காலேஜில் எல்லாம் செய்வாங்க. ஓ காலேஜ்ல. அது செய்வாங்க. அதை நாங்கள் இதில் செய்யலாம். எக்ஸாம் ரிசர்ச் ரிப்போர்ட் ஒன்று செய்யணும். அது செய்வோம் நாம. ஓகே இப்போ இதில் தெளிவு பெற்று கொண்டுங்களா நீங்கள்? ஓகே சார். ஓகே ரைட். நான் அது உங்களுக்கு சரி. செஞ்சு ரைட். இப்போ அப்போ பாடசாலையில் இருந்த கல்ச்சர் வந்து என்ன? மதிப்பீடு. ஒரு வெறுமனே ஒரு தனி எக்ஸாமை நடத்தி அதனோட மாணவர் அடைவை பார்த்தாங்க. மாணவர் எவ்வளவு டேலண்ட் ஆனாக்கள், அவங்கள்ட்ட என்ன திறமைகள் இருக்குங்கிறத அறவே பார்க்கறதுக்கான எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இப்ப யோசிங்க, பிறகு மாணவர்களுடைய தனிப்பட்ட திறன்களை, மாணவர்களுடைய ஒவ்வொரு விதமான திறன்களை அறிந்து கொள்ளும் நோக்கில தான் இந்த கணிப்பீடு எஸ்பிஐ அறிமுகப்படுத்தப்படுது. ஆனால் ஃபெயிலியர் பார்ப்போம் நம்ம அது என்னண்டு. அந்த இங்க பாருங்க, பாடசாலை மட்ட கணிப்பீட்டு வேலை திட்டத்துல இருக்கிற பரீட்சையை மையமாக கொண்ட காலாகாலமாக நடத்தப்பட்டு வந்த அந்த எழுத்து பரீட்சை செயல்முறை சற்று மாற்றமடைந்து ஒரு மாணவர்கள தனிப்பட்ட ஒவ்வொரு துறையிலையும், ஒவ்வொரு பாடத்திலையும், ஒவ்வொரு தேர்ச்சியிலையும் மாணவர்கள் அடைகின்ற விடயங்களை அளக்க தொடங்கினாங்க 98க்கு பிறகு. பட் 98க்கு பிறகு இன்னும் அளக்கப்படலை. டிஸ்கஸ் பண்ணுவோம், வாங்க முடிஞ்சவங்க கொஞ்சம் இருங்க, அதான் முடிய டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ரைட், ஓகே. அப்ப பாடசாலையில எழுத்து பரீட்சை தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதுக்கு ஒரு மாற்று வழியாக அந்த கலாசாரம், மதிப்பீட்டு கலாசாரம் தான் இறுதி தீர்ப்பு வழங்குறது நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க உங்களுக்கு என்ன நடந்தீங்க? உங்களுக்கு SBA ஒன்று நடந்திருக்கணும் எல்லாருக்கும், அப்படித்தானே? அஃப்ரா, நஷானா, தனுஷா, உங்களுக்கு, சதிகா, சாரா, சொல்லுங்க. SBA ஒன்று விடயம் நடந்ததா? பாடசாலையில் SBA செய்தாங்களா? SBA என்ற இந்த கணிப்பீடு தானே சார்? அதுதானே சார்? இப்ப அதுல பிராக்டிக்கல் விஷயங்களை தான் இப்ப கதைக்க போறோம். இப்ப எழுத்து பரீட்சையும் நடந்தது. ஆனால் SBA என்ற பேர்ல செய்த எவ்வளவு பிழைகள்ன்றதை நீங்க இந்த பாடத்துல முடிவுல விளங்கிக் கொள்வீங்க. எவ்வளவு தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, எவ்வளவு தவறு நடக்கிறதுங்கிற விஷயத்தை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். நாம் அதை பார்ப்போம் விளங்குறத. இப்ப நாம கற்றல் கற்பித்தல் செயல்முறையை பொறுத்த வரையில நாங்க மிக முக்கியமாக அது ஒரு மிகவும் வினைத்திறனாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. பிள்ளைகள் மிக தெளிவாக கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபட்டு எண்ணக்கருக்களை முறையாக விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு பாடத்துறையை எடுத்துக்கொண்டால், இப்போது நாங்கள் தேர்ச்சி மைய கலை திட்டத்தில் இருக்கிறோம். தேர்ச்சி மைய கலை திட்டம் என்பது முதல் எங்களுடைய கலை திட்டம் நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட கலை திட்டமாக இருந்தது. ஆனால் இப்போது உள்ள கலை திட்டம் தேர்ச்சிகளை அடிப்படையாக கொண்ட கலை திட்டமாக இருக்கிறது. தேர்ச்சி என்பது ஒரு பிள்ளை, பாடசாலையில் உள்ள பிள்ளை ஒரு குறிப்பிட்ட பாடத்துறை, ஒரு துறை, பாடம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக. பாடம் என்பது சிறிய விடயம், தேர்ச்சி என்பது பெருசு. ஒரு குறிப்பிட்ட தனக்கு விருப்பமான துறை, அது மொழித்துறையாக இருக்கலாம், விஞ்ஞானத்துறையிலே ரசாயன பிரிவாக இருக்கலாம், உயிரியலாக இருக்கலாம், பௌதியவியலாக இருக்கலாம், அரசியல் விஞ்ஞானமாக இருக்கலாம், தர்க்கமும் விஞ்ஞான முறைமையுமாக இருக்கலாம், லாஜிக் அண்ட் சயின்டிபிக் மெத்தட், புவியியலாக இருக்கலாம். இந்த துறைகளுக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட சில துறைகளில் நிபுணத்துவம் பெறுவதற்கான ஒரு வழிவகை செய்வதுதான் கல்வியினுடைய நோக்கம். உண்டு, மாணவர்கள் தங்களுடைய துறைகளை சரியாக தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிவு செய்வதாக இருந்தால் மாணவர்கள் தரம் 1 தரம் 5 வரையும், தரம் 6 9 வரையும், 10, 11, 12, 13 கற்கின்ற பாடங்களில் எல்லா பாடங்களிலும் 12, 13 முற்றாக ஸ்ட்ரீம், என்ன ஸ்ட்ரீமை, என்ன துறையை தெரிவு செய்ய போகின்றார்கள் ஏலெவலிலே, உயர்தரத்திலே என்பதை பொறுத்து இருக்கு. ஆனால் 6 தொடக்கம் 9 வரை பொது பாடங்களும், 10, 13 6 பாடங்கள் பிரதான பாடங்கள் எல்லோரும் செய்யக்கூடியதாகவும், ஏனைய 3 பாடங்களும் தொகுதி பாடங்களாக பாஸ்கெட் சப்ஜெக்ட் என்று ஒழுங்குபடுத்தப்பட்டது. இந்த ஒழுங்கிலே மாணவர்கள் தங்களுடைய துறைகளை படிப்படியாக 10, 11 ஓலெவலிலே தெரிவு செய்கிறார்கள். ஏலெவலிலே முற்றிலும் வித்தியாசமான முறையில் தனது விருப்பமான துறையை, அது விஞ்ஞானத்துறையாக இருக்கட்டும், விஞ்ஞானத்திலே பௌதிய விஞ்ஞானம், உயிரியல் விஞ்ஞானம், கலைத்துறை, வர்த்தகத்துறை, தொழில்நுட்பத்துறை என்று ஏலெவலிலே தெரிவு செய்து கொண்டு போகிறார்கள். அதன் நோக்கம், முதலாம் வகுப்பில் வந்த பிள்ளை உயர்தரத்தில் செல்லுகின்ற போது தன்னுடைய நிபுணத்துவம் எதில் இருக்கிறது, தன்னுடைய திறன் எதில் இருக்கிறது என்பதை துல்லியமாக இனம் கண்டு கொள்ள வேண்டும். இலங்கையிலே தற்போதுள்ள நடைமுறையில் இது வினைத்திறனாக நடைபெறுகிறதா இல்லையா என்பதுதான் வினா. சொல்லுங்க, தற்போது இலங்கையில் உள்ள நடைமுறையில் இது நடைபெறுகிறதா இல்லையா? நான் இப்ப கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்குதா? இலங்கையில தன்னுடைய துறையை பிள்ளைகள் எல்லோரும் தெரிவு செய்து கொள்கிறார்களா? சாரா சொல்லுங்க. இல்ல சார். இல்ல சார்.
இல்ல. அப்ப தெரிவு செய்யவில்லையாயின் என்ன நடைபெறுகிறது? நீங்க சொன்னதுல சின்ன மாற்றம் ஒன்று செய்கிறேன். 100 பிள்ளைகள் இருந்தால் 5 பிள்ளைகளுக்கு இறைவனுடைய ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது சுயமாக அவருடைய தெரிவை மேற்கொள்வது. அல்லது 100ல் ஒரு 10 பிள்ளைகள் 5 தொடக்கம் 10 பிள்ளைகள் யார் வழிகாட்டினாலும் வழிகாட்டாவிட்டாலும் சுயமாக பெற்றோர்களுடைய பங்களிப்புடன் தமது சூழமைவில் தங்களிடத்திலே இருக்கின்ற திறமைகளை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய துறைகளை தெரிவு செய்கிறார்கள். ஏனைய ஏறத்தாழ 90 மாணவர்களுக்கு தங்களுடைய துறையை தெரிவு செய்வதில் தடுமாறுகிறார்கள். அதிலும் குறிப்பாக 100 பேரில் ஒரு 40 அல்லது ஒரு 30 மாணவர்கள் ஒரு அளவு தங்களை விளங்கிக் கொள்கிறார்கள். மேலும் கொஞ்சம் இன்னும் குறைந்த மட்டத்தில் இன்னும் ஒரு 30 பேர் 20 பேரும் அறவே தான் எங்கு இருக்கிறோம் என்னுடைய திறமை என்ன என்பதை தெரியாத ஒரு 20-30 மாணவர்களும் 100 பேரில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய பணி இந்த கணிப்பீட்டை மேற்கொண்டால் மாணவன் என்ன துறையில் அவன் ஆர்வமாக இருக்கிறான், அவனுடைய துறை என்ன, அவனுடைய அறிவு என்ன, அவனுடைய உள்ளார்ந்த ஆற்றல் எவ்வாறு இருக்கிறது, பிறப்புரிமையல் ரீதியாக தன்னுடைய தாய் தகப்பனிடமிருந்து அல்லது தான் இயற்கையாக தனக்கு கிடைத்த அறிவு ஞானம் எந்த மட்டத்தில் இருக்கிறது என்பதை வெளிக்கொணர்ந்து அதனை வெளிப்படுத்தி அந்தந்த துறையில் அந்த மாணவர்களை சரியான முறையில் வழிப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போமா? எல்லாரும் ஒரு சின்ன வீடியோ பார்க்குறீங்களா? நான் முதல் காட்டியிருக்கிறேன், அந்த வீடியோ தெரியாது, நேற்று சில நேரம் பார்த்தீங்களோ தெரியாது. இந்த ஃபின்லாண்ட் வீடியோ பார்த்தீங்களா எல்லாரும்? பாத்தீங்க சார், பாப்போம். மற்றாக பார்த்தீங்களா ஃபின்லாண்ட் வீடியோ? இல்ல சார். ஒரு முறை போட்டீங்க சார். ஒரு முறை கல்வி பின்லாந்து கல்வி தானே சார்? விளங்கல. கல்வி கற்பிக்கப்படுற முறை தானே? ஓ, எப்போ போட்டேன் நான் அது? நான் நினைக்கிறேன் லாஸ்ட் மந்த் போட்டீங்க. அந்த கலர் யூனிஃபார்மோட மாணவர்கள் போறது. இப்ப நான் வேறொரு இதொன்று போடுறேன், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல. இப்ப நான் வேறொரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை பாருங்க. கற்பித்தல்ல சும்மா சின்ன ஒரு வீடியோ, என்னடா ஒரு சேஞ்சுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்றை போடுறேன். அதுல பாருங்க இந்த கற்பித்தல் முறைகள்ல இருக்கிற மாற்றங்கள் பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய கல்வி முறை உண்மையிலேயே ஒரு வெறுக்கத்தக்க வகையிலே இருக்கிறது. இப்ப பாருங்க, நான் சின்ன ஒரு வீடியோ ஒன்றை பார்ப்போம். செட் பண்ணிட்டு எடுக்கிறேன், நீங்க லைன்ல இருக்கு. The transformation of space. பாருங்க, எல்லாரும் பார்த்து கொள்ளுங்க. இது சின்ன ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்களா? ஷேர் ஆயிருக்குங்க. இது பார்த்ததா? இல்ல சார். இது பார்க்கல, கொஞ்சம் பாருங்க. மாணவர்கள் எவ்வாறு சின்ன வீடியோ தான். The transformation of space has completely elevated student engagement. How do we provide the environment that kids need? Sometimes to be in their caves and be private, sometimes to be at the watering hole and working in small collaborative groups, and sometimes in cross-pollination where they're 5-gallon buckets in my room that we sit on. We sit on crate seating that I made in my back. In my room that we sit on crate seating that I. இதுல முக்கியமா பாருங்க, டீச்சர்ஸ் எவ்வாறு மாணவர்களை கணிப்பீடு செய்து
வழிப்படுத்துகிறார்கள் என்பதை இங்கு மதிப்பீடு நடக்கிறதா, SBA ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட் என்பது எவ்வாறு நடைபெறுகிறது பாருங்க. Made in my backyard out of a crate and some plywood and some foam. And I just threw a lot of pillows on the floor. It's like a big squirrel. Is that something that might be important to your research? என்ன செய்யறாங்க டீச்சர்ஸ்? என்ன செய்யறாங்க டீச்சர்ஸ்? டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்க? ஹலோ, தனித்தனியா பிள்ளைகளை கவனிக்கிறாங்க. பாருங்க எப்படி இதை சொல்ல கணிப்பீடு. இது ஒரு வகையான கணிப்பீடு. SBA ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட்ல கொஞ்சம் ப்ரோட் சென்ஸ் ஒன்று இருக்கு. அதை விட இதை பாருங்க எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க. From day one, I've said you may sit anywhere you like as long as you're safe in our classroom. That's working out really well. Keep on going. We're really looking at how do we support kids working collaboratively. We can't do it. இந்த மெத்தடாலஜி சொல்றது இதெல்லாம் இந்த என்ன மெத்தட்ல கற்கிறாங்க அவங்க? இங்க பாருங்க, Practical-ஆ. டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன். பிராக்டிக்கலா போஸ்ட் ப்ராக்டிக்கல் அதுக்கு சொல்றாங்க ஒரு வேர்டு உண்டு பார்ப்போம். நான் இது வந்து ஆறு டைரக்டர் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. தனியா அதுக்குன்ற டைரக்டர். இவட PhD இருக்கும் அல்லது இவட மாஸ்டரிங் இருக்கும் வந்து எஜுகேஷனல் டெக்னாலஜியில். அவங்க சொல்றாங்க கொலபரேட்டிவ் லேர்னிங். நாங்கள் படிப்போம் அதை விரிவாக. ஒத்துழைப்பு கற்றல் என்பது கற்றல் முறையில் படிப்போம். நாங்கள் மிக முக்கியமான ஒரு முறை We're isolated in rows and every kid's an island. The first thing that has to happen is the teacher has to have a vision for their room and a willingness to say, I'm going to throw out some of this stuff. I don't need this traditional schooling equipment. When you walk into a room that we have done, you'll see tables. You don't see individual student spaces. In some classrooms, you'll see at least 3 kinds of seating. You'll see flexible bookshelves that are mobile that can be moved so that the room can be totally opened up, or little nooks and இந்த பிள்ளைகளுக்கு வீட்டில் ஃபோன் தேவைப்படுமா? இந்த பிள்ளை ஃபோன் கேட்டு அடம் பிடிக்குமா? இல்ல. இருக்காது. தேவையில்லை. அங்கதான் பிளென்டி ஆஃப் டேப் நிறைய அக்சஸ் இருக்குது தன் கற்றலுக்கு. பிள்ளைக்கு அங்க ஃப்ரீ ஃபயர் விளையாட தேவையில்லை. activities பாருங்க, can be created so that everybody can see everybody and we can participate as a community. It helps plans grow. How can you do it on a dime? What we found is teachers are really hitting the streets the week that college kids leave town and seeing what they can buy for their classroom. This is what I'd like you to accomplish today. Beginning of the year is a good time to ask if any of you have a couch or a chair that you have just sitting around. The kids would like to read on it, and it could be a reading corner. And that's how I started. And then it grew and grew because it was so successful. You're good at finding facts, students good at labeling. When the students walk in the room, I'll say, sit where you work the best. When I get down into a couch and more comfortable, it's almost like it's a bit distracting. Like it's not exactly the environment I want to be working in. But for the other people, clearly they have their optimum working environments. Ms. Harris lets us choose, and also since she lets us choose, their grades have improved. Just the conversation. ரைட். இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட கருத்துக்களை தெரியுங்க. நாம் இதுக்கு போவோம். கணிப்பீட்டுக்கு உங்களோட வகுப்பறைகள் எவ்வளவு இடம் கொடுக்கிறது? இடம் கிடைக்குதா எங்களுக்கு? மாணவர்களை நாங்கள் எங்களோட வகுப்பறையில வச்சு கணிப்பீடு இல்ல செய்யலாமா? சார். நாங்கள் இல்ல இல்ல அந்த அளவுக்கு இடம் கிடைக்கிறல்ல. இடம் கிடைக்குது பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அந்த இலங்கையில் நான் அதை ரெண்டையும் கதைப்போம். அந்த டீச்சர்ஸ் மீது குற்றம் இருக்கிறதா இல்லையா அந்த ஆர்கியூமெண்ட்டை பிறகு நாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டாவை எடுத்து விவாதிப்போம். அதுக்கு நாங்கள் மாற்று வழிகள் என்ன, நாங்கள் என்ன செய்யலாம் வில் சி. ரைட். இப்போ சொல்லுங்க,
கற்றல் கற்பித்தல் செயன்முறையில இதுல வந்து மாணவர்கள்ல பண்புசார் மாற்றம் அளவுசார் மாற்றம் 2 விடயங்கள். அது என்ன பண்பு உண்டா என்ன அளவு உண்டா என்ன இதை வகாய்ச்சி கூட கொஞ்சம் குயிக்கா போயிடலாம். சொல்லுங்க. பண்புன்னா அவங்களோட பிஹேவியர் சம்பந்தப்பட்டது. அது பண்பு ஓ ஒழுக்கம். அளவுண்டா ம் அளவு மேத்தமெட்டிக்ஸ் ஆங்கில புலமை கணிதம் மேத்தமெட்டிக்ஸ்ல சயின்ஸ் விஞ்ஞானத்தில் இருக்கிற ஆற்றல் ஆர்ட்ஸ் போன்ற அளவுல எந்த அளவுக்கு அவங்க பாண்டித்தியம் பெற்றுக்கிறாங்க அளக்குறோம். எக்ஸாம் வச்சு அளவு சார். இது ரெண்டுலையும் மாற்றங்களை நாங்க மாணவர்கள் ஏற்படுத்துறதுங்கிற நோக்கமா இருக்கிறதால ஆசிரியர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இந்த கணிப்பீட்டை நாங்க நடத்தலாம். கணிப்பீடு இப்போது நடைபெறுகின்ற கணிப்பீடு அல்ல. இப்போது நடைபெறுகின்ற கணிப்பீடு ஒரு போலியான ஒரு வினாத்தாளை வழங்கி மேற்கொள்ளப்படுகின்ற கணிப்பீடு. உண்மையான கணிப்பீடு அதில் நாங்கள் பார்ப்போம். எனவே இந்த கணிப்பீடு மேற்கொள்கின்ற போது மாணவர்களை கவனத்தில் கொண்டு அவர்கள் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள், எந்த அளவிற்கு கற்றுக்கொள்கிறார்கள் போன்ற விடயங்களை எல்லாம் தேடி ஆய்ந்து அதனூடாக அவருடைய கணிப்பீடு மேற்கொள்ளப்படுகிறது. எனவே குறிப்பாக மாணவர்களுடைய முன்னேற்றம் புரோகிரஸ் எவ்வாறு இருக்கிறது, இவர்களே மாற்றம் இருக்கிறதா கொஞ்சம் இல்லைங்க. ரைட். அப்ப அதுல மாணவர்களுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறது தேடி அறிகிறது நோக்கமாக இருக்கிறது. அப்ப மாணவர்கள் ஒரு பாடத்துல ஒரு தரத்துல தரம் 9ல எதிர்பார்க்கப்பட்ட பாண்டித்திய மட்டத்தை அடைந்திருக்கிறார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக மாணவர்கள் உரிய பாண்டித்தியத்தை அடைந்திருக்கிறார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் கணிப்பீடு மேற்கொள்ளப்படுகிறது. மதிப்பீட்டினூடாக அதை அறிந்து கொள்ள முடியாது. இது ஒரு பாரிய பிரச்சனை. என்றால் மதிப்பீடு என்பது 3 மணித்தியாலத்து பரீட்சை அல்லது 4 மணித்தியால பரீட்சை அல்லது 5 மணித்தியால பரீட்சை. இந்த பரீட்சையை வைத்துக்கொண்டு நாங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்க முடியாது. ஆனால் மாணவர்களை கணிப்பீடு செய்கின்ற போது அதில் யாரெல்லாம் விடுபட்டிருக்கிறார்களோ என்ன விடயத்தில் அவர்கள் நலிவாக இருக்கிறார்கள் என்பதை இனங்கண்டு அவர்களுக்கு பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை சொல்லுவாங்க ரெமடியல் டீச்சிங், பரிகார கற்பித்தல். எந்த விடயத்தில் அவர்கள் நலிவாக இருக்கிறார்கள் அந்த விடயத்திலே அவர்களுக்கு வழிப்படுத்தலை மேற்கொண்டு அந்த நலிவை நிவர்த்தி செய்து விடலாம். ஆகவே இது ரெமடியல் டீச்சிங் சொல்வார். ஒரு விடயம். அடுத்ததாக மாணவர் அது சமநிலை ஆளுமை விதித்து செய்வது முக்கிய ஒரு அம்சமாக காணப்படுகிறது. சமநிலை ஆளுமை பற்றி ஏற்கனவே கதைத்திருக்கிறேன். நீங்க பேசுங்க. சமநிலை ஆளுமை என்னன்னு, சமநிலை ஆளுமை என்றால் என்ன பல தடவைகள் கதைத்திருக்கிறேன். சொல்லுங்க. சமநிலை ஆளுமைன்றது சார் எல்லா விடயத்திலையும் ஒரு மாணவன் பங்கு பற்றணும், எல்லா விடயத்திலையும் சமமாக இருக்கணும்ன்றது தானே சார். பாடங்களை பொறுத்தவரை
பாடங்களை பொறுத்தவரை சொல்லுங்க. பாடங்களை பொறுத்த வரையில ஒரு பாடத்துல மட்டும் கவனம் செலுத்தாம எல்லா பாடத்திலையும் இப்ப சில பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே சார், மேத்ஸ் சயின்ஸை மட்டும் நல்ல தெளிவா படிப்பாங்க, ஆனா அவங்க சமயத்துல தமிழ்ல வீக் ஆயிப்பாங்க. அப்படி இல்லாம அந்த எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரே கோணத்துல படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. ஓகே, ஒரு கருத்து. இன்டிகிரேட்டட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அல்லது பேலன்ஸ் பர்சனாலிட்டி ரெண்டும் சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த ஆளுமை அல்லது பேலன்ஸ்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். யாராவது மற்றாக சதிகா லெஃப்ட் ஆகிமா? ரைட், ஓகே, சொல்லுங்க. மற்றாக்கள் சொல்லுங்க. பேலன்ஸ்ட் பர்சனாலிட்டி அல்லது ஒருங்கிணைந்த ஆளுமை. கதைச்சா தான் நீங்க படிப்பீங்க என்கிட்ட இருந்து, இல்லாட்டி அப்படி இருப்பீங்க. அஃப்ரா, சாரா, தனுஷா, சமநிலை ஆளுமை அல்லது ஒருங்கிணைந்த ஆளுமை தான் என்ன? யாராவது? அஃப்ரா, சாரா, தனுஷா, இல்லையாக்கள் இருக்கிறீங்களா? சொல்லுங்க அஃப்ரா, சமநிலை ஆளுமை தான். சார் நீங்க இப்ப சொன்னது எனக்கு வேலை கால் வந்துட்டு சார். ரைட், சமநிலை ஆளுமை விருத்திக்கு கணிப்பீடு உதவுதான். சமநிலை ஆளுமை விருத்தின்னா என்ன? ரைட், தெரியுமா அப்ரா? அப்ரா தெரியுமா சமநிலை ஆளுமை? தெரியல ரைட், நான் சுருக்கமா சொல்றேன், பிறகு நான் படிப்போம். என்னண்டா, ஒருவனிடத்திலே காணப்படுகின்ற திங்கிங் ஸ்கில்ஸ், சிந்திக்கும் ஆற்றல், தர்க்க சிந்தனை, விமர்சன சிந்தனை, பகுப்பாய்வு சிந்தனை, விதி சிந்தனை, குவி சிந்தனை, தீர்மானம் எடுத்தல், பிரச்சினை தீர்த்தல், இவ்வளவும் திங்கிங் ஸ்கில்ஸ். குழுவாக இணைந்து வேலை செய்தல், அனுதாபம் செலுத்துதல், பச்சாதாபம், ஒருவரை தனக்குள் போட்டு பார்த்து தனக்கு நடந்தால் என்று பார்த்தல், கம்யூனிகேஷன், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், செவிமடுத்தலும் பேசுதலும் வாசித்தலும் எழுதுதலும் போன்ற தொடர்பாடல் திறன்கள், சமூகத்தில் குழுவாக இணைந்து பணியாற்றும் திறன்கள் போன்றவை சமூக திறன்கள் அல்லது ஆளிடை திறன்கள் சொல்லுவோம். மன அழுத்த முகாமைத்துவம், முயற்சி ஆண்மை, ஒரு விடயத்தை தொடக்கும் தன்மை, இனிஷியேட்டிவ், ஒரு விடயத்தை பொறுப்பேற்றல், அந்த பொறுப்பேற்ற விடயத்துக்கு வகை கூறல் போன்ற விடயங்கள் எல்லாம் தனிப்பட்ட திறன்கள், பர்சனல் ஸ்கில்ஸ் அல்லது இன்ட்ரா பர்சனல் ஆள் அகத்திறன்கள் என்று சொல்வார்கள். இந்த மூன்று திறன்களும், சிந்திக்கும் திறன்கள், சமூக திறன்கள், தனிப்பட்ட திறன்களுடைய கூட்டு விளைவுதான் சமநிலை ஆளுமை. இந்த சமநிலை ஆளுமை விருத்தி நடைபெற வேண்டுமாக இருந்தால் மாணவர்கள் இந்த மூன்று துறைகளிலேயும் பாண்டித்தியம் பெற வேண்டும். அவ்வாறு பாண்டித்தியம் பெறுவதாக இருந்தால் கற்றல் கற்பித்தலானது அவருடைய ஒவ்வொரு விடயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதனூடாக கற்றல் கற்பித்தல் இடம்பெற வேண்டும். ஸோ அவ்வாறு இடம்பெற வேண்டுமாக இருந்தால் கணிப்பீடு செய்யப்பட்டு அவருடைய வலிவு நலிவு இனம் காணப்பட வேண்டும். ஆகவே சமநிலை ஆளுமை என்பது இலங்கையிலே, உலகத்திலே ஒரு மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கல்வியினுடைய ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறது சமநிலை ஆளுமை. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டா சமநிலை ஆளுமை என்னென்று சுருக்கமாக கூறுவீங்க, பிறகு விரிவாக அதை பற்றி நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். என்ன மாதிரி விளங்கிட்டா? ஓகே, என்ன மாதிரி கிளியரா? போகும்டா அடுத்தது. அடுத்ததுக்கு போவோம். ஒவ்வொரு மாணவனும் தான் கற்றல்ல அடைந்திருக்க வேண்டிய ஆக குறைந்த பெருமானம் இருக்கிறது. எங்களுடைய தவறு நடைபெறுவது அங்குதான். வகுப்பிலே கற்கின்ற பிள்ளைகளில் மாணவர்களுக்கு கற்கின்ற விடயங்களில் ஆசிரியருடைய வழிகாட்டலில் கற்கின்ற போது எந்த மட்டத்தை மாணவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது
தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு ஆக குறைந்தது ஒரு சர்வ சாதாரணமாக சராசரியாக இருக்கின்ற மாணவன் குறைந்தது எத்தனை புள்ளியை பெற வேண்டும் என்பது ஆகக்கூடிய புள்ளி 100 வரையும் செல்லலாம் என்பது எங்களுக்கு தெரியும். எனவே எல்லா மாணவர்களும் 100 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களால் வலியுறுத்த முடியாது. ஏனென்றால் அவருடைய ஆற்றல் வேறுபடுகிறது. அதன் அடிப்படையிலே இழிவளவான அடைவு எந்த மட்டத்தில் இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக இந்த கணிப்பீடு உதவுகிறது. அடுத்த விடயம், மாணவர்களுக்கு எது தேவையோ அவர்களுடைய தாகம் எதுவோ அதனை மையமாக கொண்டு அதனை முன்னுரிமையாக கொண்டுதான் மாணவர்களுக்கு கற்றல் அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உயிரோட்டமாக மாணவர்கள் கற்றலில் செயற்பாடுகளுடன் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் கற்பதற்கு இந்த கணிப்பீடு வழிவகுக்கின்றது. மாணவருடைய தேவையை முதன்மையாக கொள்ளுதல் என்றால், அப்ப நாங்க 6ஆம் வகுப்புல படிப்பிக்கிற 13 பாடங்களும் பிழை என்று நீங்க ஆகி பண்ணலாம். மாணவருடைய தேவை அங்கு இருக்கிறதா தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதிலே மாணவருடைய தேவைகளை அடிப்படையாக கொண்ட அனுபவங்கள் வழங்குதல் என்றால், நாங்கள் எல்லா அனுபவங்களையும் வழங்க முயற்சிக்கின்றோம். ஆனால் கூடுதலாக அவர்கள் எந்த துறையில் அதிகப்படியான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முயலுகின்றார்களோ அந்த துறையை நோக்கி அவர்களை வழிப்படுத்துவதற்கு நீங்கள் கற்பிக்கின்ற முறையியல் உயிரோட்டமான கற்றல் உதவும். ஒரு மாணவன் எந்த துறையில் இருக்கிறான் என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுவதற்கு இது உதவும். விளங்கிட்டான் உங்களுக்கு? கிளியரா? நான் கதைச்ச விஷயம் விளங்கிட்டான்? ஓ சார். இதுதான் ஆக முக்கியமானது. எனவே மாணவருக்கு எந்த அனுபவம் தேவை அதை கொடுங்க. நீங்க ஏ-லெவல்ல போய் பிள்ளைகளை கொண்டு போய் நீங்க மேனேஜ்மெண்ட் தான் செய்யணும், எனவே நீங்க கொமர்ஸை தெரிவு செய்யுங்க, நீங்க சயின்ஸ் படிக்கணும், நீங்க டாக்டர் தான், நீங்க இன்ஜினியர் தான், நீங்க பெரிய வல்லுனர் தான், மொழி வல்லுனர், இந்த பாடத்தை இருக்கணும், இதெல்லாம் நீங்க மாணவருக்கு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுகின்ற விடயம் அல்ல. மாணவர்களுடைய உள்ளார்ந்த ஆற்றல்கள் இனங்காணப்பட்டு அவருடைய பாண்டித்திய மட்டம் எதில் இருக்கிறது என்பது அவர்களை அளந்து அதனூடாகத்தான் அவர்கள் வழிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அறிதலாட்சி திறன்கள், மனவெழுச்சி ஆட்சி திறன்கள் அல்லது பண்புக்கூறுகள், உள இயக்க திறன்கள், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், effective domain skills, psychomotor skills, social skills ஆகியவை விருத்தி செய்யப்படுகின்ற போது தானாகவே சமநிலை ஆளுமை மிக இலகுவாக மாணவர்களிடத்தில் கட்டியெழுப்பப்படுகிறது. அவை சமநிலை ஆளுமை கட்டியெழுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் அறிதலாட்சி பண்புகள் விருத்தி அடைய வேண்டும், மனவெழுச்சி ஆட்சி பண்புகள் விருத்தி அடைய வேண்டும், உள இயக்க ஆட்சிகள் விருத்தி அடைய வேண்டும். சமூகத்தில் இருக்கின்ற பல சமூக திறன்கள் சொன்னேன். குழுவாக வேலை செய்தல், மற்றோருடைய கருத்துக்களை மதித்தல், முறையாக தங்களுடைய கருத்தாக்கங்களை கருத்தாடல்களை செய்தல், ஏனையவர்களுடன் முறையாக தொடர்பாடலை மேற்கொள்ளல் போன்ற சமூகத்துக்கு பொருத்தமான சமூக இசைவான செயற்பாடுகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த துறைகள் காக்னிட்டிவ், இஃபெக்டிவ், சைக்கோமோட்டர் டொமைன்ஸில் வருகின்ற திறன்களும் சமூக திறன்களும் விருத்தி செய்யப்படுகின்ற போது 5வது திறனாகிய
சமநிலை ஆளுமை விருத்தி ஒரு தன்னிச்சையான நடைபெறுகின்ற விடயமாக மாறிவிடும். ஆகவே கணிப்பீடு என்பதுதான் ஒரு தலை சிறந்த விடயம். மதிப்பீட்டை விட என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மதிப்பு என்பது இறுதியிலே ஒரு 4-10 வினாக்களை வழங்கி புள்ளி போடுகின்ற செயல்முறை. கணிப்பீடு என்பது மாணவனுடைய ஒவ்வொரு படிமுறையாக மாணவனை துல்லியமாக அவதானித்து அவன் எதில் நலிவாக இருக்கிறான், எதில் வலிவாக இருக்கிறான், எதில் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறான், எதில் அவனுடைய பாண்டித்தியம் குறைவாக இருக்கிறது போன்றவற்றை துல்லியமாக பகுப்பாய்வு செய்கின்ற ஒரு நிலைமைதான் இந்த கணிப்பீடு என்பது இங்கு குறிப்பிடப்படுகிறது. நான் கதைச்சதுல தெளிவு இருக்குதா, தெளிவு இல்லையா? அடுத்தது விளங்கி கொண்டீங்களா? அப்ரா, நஷானா, தனுஷா, சதீகா, பர்வீன், சாரா கிளியரா? ஓகே. இப்ப அடுத்ததுக்கு போவோம். பாடசாலை மட்ட கணிப்பீட்டு வேலை திட்டத்தில் ஆசிரியர்களுக்கு என்ன நன்மை பயக்கும் விடயங்கள் உள்ளது என்று பார்ப்போம். ஆசிரியர்களை பொறுத்தவரையில தன் கற்றல் கற்பித்தல்ல கணிப்பீட்டு செயல்ல செயற்திறனை மிக உன்னதமான நிலையில விருத்தி செய்யறதுக்கு கணிப்பீட்டு செயல்ல செயற்திறன் கணிப்பீடு எவ்வாறு துல்லியமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை ஆசிரியர் அறிந்து கொள்வதற்கு விருத்தி செய்து கொள்வதற்கு இந்த பாடசாலை மட்ட கணிப்பீடு ஒரு உதவியாக இருக்கிறது. பாடசாலை மட்ட கணிப்பீடு ஒரு கட்டுக்கோப்பான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் பாடசாலைகளில் நடைபெறுமாயின் ஆசிரியர் தன்னுடைய செயற்திறனை தன்னுடைய திறன் எவ்வாறு வினைத்திறன் அமைய வேண்டும் என்பதை ஒழுங்குபடுத்துவதற்கு அவர் ஒரு உந்துகோலாக தூண்டுதலாக அமைவதை காணலாம். அடுத்த விடயம்தான் மாணவர்கள் இதுவரை அவருடைய பாடத்துறையில் எந்த அடைவினை கொண்டிருக்கிறார்கள், எந்த அடைவினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பவை தொடர்பாக ஒரு சிறந்த பின்னூட்டலை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால ஆசிரியருக்கு இவர்கள் எப்படி நாங்க மாணவர்கள் நிலையை பற்றிய பின்னூட்டல் ஆசிரியருக்கு கிடைக்குது. அதனை அடிப்படையாக கொண்டு இதுகால வரையில் நடந்த கற்றல் கற்பித்தலை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர் தனது எதிர்கால கற்றல் கற்பித்தல் செயல்முறைகளை மிக தெளிவாக துல்லியமாக திட்டமிட்டு கொண்டு பயனுள்ள வகையிலே அதனை ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையிலே அதனை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு ஆசிரியருக்கு அது மிக சிறப்பான ஒரு வழிமுறையாக இந்த கணிப்பீடு காணப்படுவதை அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த விடயம் என்ன? இப்போ மாணவர்கள்ல நாங்க சொன்ன ஏராளமான தேர்ச்சிகள் 6ஆம் வகுப்பில் இருக்கின்ற 13 பாடங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேர்ச்சிகள் இருக்கிறது. ஒரு பாடத்திலே மாணவர்களுக்கு சில 24 தேர்ச்சிகள் அவர் அடைய வேண்டி வரலாம். 12 தேர்ச்சிகள் 12 தலைப்புகளின் கீழ் 12 தேர்ச்சிகளை அடைய வேண்டி வரலாம். ஆகவே அந்த வகையிலே மாணவர்கள் எல்லா தேர்ச்சியையும் உச்சமாக அடைய முடியாது. எந்தெந்த மாணவர்கள் எவ்வாறான தேர்ச்சிகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சில இனங்காணப்பட்ட தேர்ச்சிகளை பிரித்தெடுத்து அதனை மாணவர்களில் விருத்தி செய்து அவர்களை தன்னுடைய துறை சார்ந்த துறையிலே அவர்களை வழிப்படுத்தி அவர்களை சரியான இலக்கை நோக்கி கொண்டு செல்வதற்கு இந்த நிபுணத்துவ மட்டத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு இந்த கணிப்பீடு ஆசிரியர்களுக்கு உதவுகிறது. அடுத்ததாக ஒவ்வொரு மாணவரை பொறுத்தவரையும் அவரது திறமைகளை அவரிடம் இருக்கின்ற திறமைகளை பண்பு ரீதியாக பண்பு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி குவாலிட்டி ரீதியாக விருத்தி செய்யறதுக்கு
தகவலை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த கணிப்பீடு உதவுகின்றது. மாணவர்களுடைய மட்டத்தை வைத்துத்தான் இந்த கணிப்பீடு மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக அப்ப பாடசாலை மட்ட கணிப்பீட்டுல ஆசிரியருக்கு கிடைக்கிற நன்மைகள், தங்களோட செயற்திறனை விருத்தி செய்யலாம், மாணவர்களிடம் கிடைக்கின்ற பின்னூட்டல் அடிப்படையில் எதிர்கால செயற்பாடுகளை, கணித்தல் செயற்பாடுகளை கற்பித்தல் கணிப்பீட்டு செயற்பாடுகளை மிக துல்லியமாக திட்டமிடலாம். மாணவர்களிடத்துல குறிப்பாக இனங்காணப்பட்ட சில தேர்ச்சிகளை உச்ச மட்டத்தில் விருத்தி செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாணவர்களினதும் திறமைகளை பண்பு ரீதியாக, அவருடைய ஆற்றல் பண்பு ரீதியாக விருத்தி செய்வதற்கு தேவையான தகவல்களை இந்த கணிப்பீடு எங்களுக்கு வழங்குகிறது. இப்ப உங்களுக்கு ஆசிரியருக்கு கிடைக்க நன்மையை கேட்டா சொல்லலாமா இல்லையா? முடியுமா முடியாதா? அதாவது ஆசிரியருக்கு இந்த SBA வேலை திட்டம் அனுகூலமாக இருந்தது, நன்மை கிடைக்கிறது. நன்மையை சொல்லலாமா இல்லையா? சொல்லுங்க. மேலும் சார் ரைட், ஓகே. இப்ப வருவோம், கொஞ்சம் விரைவா போக வேண்டியிருக்குது, நிறைய விஷயங்கள் கதைக்கணும். பாடசாலை மட்ட கணிப்பீட்டு வேலை திட்டத்துல மாணவருக்கு ஆசிரியருக்கு கிடைக்கிற நன்மை கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன ஒர்க் ஒன்றை செஞ்சுட்டு வருவோம். ஒவ்வொரு ஆக்களும் ஒரு கணக்கு இல்லை, ஒரு பேப்பர் பக்கத்துல இருந்தால் 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம், கணக்கு நேரம் தர முடியாது, 2 நிமிடம் எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் எழுதுங்க. 2 minutes. இப்ப டைம் 8:07. நான் டைமே சரியா சொல்றேன், 8:07. உங்களுக்கு டைமே தரலாம், 8:09க்கு முடியுங்க. அப்படின்னா சார் இந்த 8:07 FBA-ஆல மாணவர்களுக்கு கிடைக்கிற மாணவருக்கு நன்மை நன்மை. அப்படின்னு. பக்குண்டு பாயிண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கதைக்கிறத விட கதைச்சிருந்தா போரிங்கா போயிடுது. டக்குனு ஒரு நாளைக்கு கேட்பேன், மிக விரைவா கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டு போனா லேசி. விரிவுரையை மட்டும் செய்யாம குயிக்கா செய்யுங்க. தூய்மை செய்யுங்க. சொல்லுங்கப்பா. சார் சரியோ தெரியா சொல்லுங்க. சொல்றேன். ஒன்று மாணவர் மையமாக காணப்படுறது ஒரு நன்மையா ஈக்கும். அடுத்தது அவங்களுக்கு நேர முகாமைத்துவம் ஒன்று பழக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கணிப்பீடு SBA மூலம் அந்த டைமுக்கு வாங்குறதுனால, டைமுக்கு செஞ்செடுக்கிறதன் மூலம் நேர முகாமைத்துவம் ஒன்று
அத கொஞ்சம் பழகிக்கொள்ளையிலும். ஓகே. ஆ அதே மாதிரி பாடசாலையில இருக்கிற பௌதீக வளங்களை வந்து பயன்படுத்திக் கொள்ளவும் மாணவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த கணிப்பீட்டின் மூலம் கிடைக்கும் என்று ஒரு இது ஒன்று இருக்குது. ஓகே, வேற ஆக்கள் மற்ற ஆக்கள் குயிக்கா சொல்லுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் சார் நீங்க இப்ப பார்த்து கணிப்பீடு வைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு முதலே அவங்க டீச்சர்ஸ் மாஸ்டர் இப்படி ரெடி ஆகிட்டு வாங்கண்டு அப்படி ஈக்க போல அந்த மாணவர்கள் வந்து சொல்லுங்க. அந்த மாணவர்கள் வந்து அந்த கூடிய நல்லா படிச்சுட்டு போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ரைட், ஓகே. மற்ற ஆக்கள் சார் மாணவ ஆளுமை விருத்தி அடையும். ஓகே. இதால மாணவரோட ஆளுமை விருத்தி அடையும். அதே மாதிரி அவங்க ஆர்வமா செயல்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் இதால. ஆ அவங்க அதை செய்யக்குள்ள வந்து அவங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்களே. அவங்களால எப்படி எழுது அந்த அவங்களோட குறை நிறைகளை அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வாங்களே சார். ஓ ஸோ அவங்களுக்கு விளங்குது. வந்து அதுல ஒரு ஆர்வம் ஏற்படுமே. அப்ப கற்றல ஆர்வமா அவங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அதுல. ஓகே. ரைட், அது வந்து அவங்களுக்கு ஒரு நன்மை ஒரு இதா இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன் மாணவர்களுக்கு. ரைட், ஓகே. அடுத்தது மற்ற ஆக்கள் ஒரு ஆள் லெஃப்ட் ஆர் ஏரியா சதிகாட தான் கொஞ்சம் கனெக்ஷன் ப்ராப்ளம் போல. ரைட், மற்ற ஆக்கள் சொல்லுங்க. தனுஷா சார் அவங்களோட அடைவு மட்டத்தை அளந்து கொள்ளையிலும் அவங்களுக்கு அப்படி ஒரு கணிப்பீடு வைப்பதன் மூலம் அவங்க அந்த இதை செஞ்சு பாக்குறதுனால அவங்களோட அடைவு மட்டம் எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கே விளங்கி கொள்ளையிலுமே. ரைட், அது அவங்களுக்கு சார் அவங்களோட அந்த சோம்பேறித்தனங்கள் நீங்க சுறுசுறுப்பாய்ப்பாங்க. ஊக்கம் ஆக்க சுயமா ஊக்கமா இருப்பாங்க. ஓகே, ரைட். சரி, வேற சரி. இப்ப பாருங்க, நீ சொன்னதெல்லாம் என்ன முதலாவது என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. அவங்களோட தேர்ச்சி மட்டத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களோட தேர்ச்சி மட்டத்தை புரியுறாங்க. என்ன தேர்ச்சியை நாங்க எப்படி அடையிறோங்கிறத புரிஞ்சு சொல்றாங்க. எந்த மட்டத்துல அடையணும். இப்ப ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குன்னு சொன்னோம். அப்ப நாங்க எந்த மட்டத்துல நாங்க தேர்ச்சி அடைஞ்சு கொள்ளணுங்கிறத மாணவர்கள் புரிந்து கொள்கிறார். கணிப்பீட்டு முறை இணைக்கிற நேரம் எவ்வளவு இதுல என்னத்தை அடைஞ்சு கொள்ளணும் விளங்காது. தேர்ச்சி இருக்கிறது விளங்கு. இப்ப விளங்கு. இது கால வரைக்கும் 98ஆம் ஆண்டு 1998ஆம் ஆண்டு வரைக்கும் எழுத்து பரீட்சை புள்ளிகளுக்கு மேலதிகமாக எந்த விதமான செயற்பாடும் நடக்கல. அதுக்கு பிறகுதான் மாணவர்களை பற்றிய மிக ஆழமான அவருடைய ஆற்றல்கள் பற்றிய விடயங்கள் அவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. ஒரு தேர்ச்சி மட்டத்தோட தகவல்கள் எழுத்து பரீட்சை மட்டும்தான் நடந்தது. அதை மாற்றி அமைத்து அவர்கள் வெற்றி கொள்வதற்கான வழிமுறை அவர்களுக்கு கிடைச்சது SPAR. அடுத்தது நீங்க சொன்னீங்க, அழகா சொன்னீங்க, மாணவர்கள் தன்னம்பிக்கையை கட்டி எழுப்புவாங்க. எல்லாரும் சொன்னீங்க தன்னுடைய நம்பிக்கை உற்சாகத்துடன் ஊக்கல் பெறுவாங்கன்னு சொன்னீங்க. மாணவர்களுடைய மிக முக்கியமானவுடைய தங்களுடைய பலம் பலவீனங்களை அறிந்து கொள்வார்கள். நீங்க SBA ஒன்று வச்சா ஓ சார் அதுதான் நானும் சொன்னேன். நீங்க சொன்னீங்க பலம் பலவீனங்கள் அறிகிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்ரா. இப்போ ஒரு SBA அவங்க டீச்சர் கொடுக்குறாங்களா இருந்தா ஒரு மாணவனா அவனை வந்து அனலைஸ் பண்ணிக்கலே இயலும். என்ன ஒரு உதாரணம் பாடத்துல சார்ந்த உதாரணம் சொன்னா இலவு வழி லேசா சித்திரங்கிறது மாணவருக்கும் சித்திரங்கிறதுக்கு SBA கொடுத்தா என்ன நடக்கும்? எனக்கு சித்திரம் கீற முடியுமா இல்லையாண்டு யார் உணர்ந்து கொள்வான்? மாணவன் தான் உணர்ந்து கொள்வான். மாணவன் உணர்ந்து கொள்வான். அவன் எந்த இடத்துல மிஸ்டேக் விட்றான்றத அவன் விளங்கி கொள்வான். அதோட தனக்கு இதுல பலம் இருக்கா பலவீனமா ஏழுமா இல்லாதோ அது விளங்கி கொள்ளணும். இப்ப நாங்க வகுப்பறையில சும்மா எங்களுக்கு சில இல்லை எங்களை ஒரு சமய ரீதியா இல்லாட்டியும்
இப்போ நாம ஒரு பாடல் என்று எடுப்போம், பொதுவாக கதைக்கிறோம். பிள்ளைகள் எழுப்பி பாடல் ஒன்றை பாடச் செய்கிறோம். ஈவன் ஒரு நாட்டு பாடலாக இருக்கலாம். இப்ப நாட்டார் பாடல் பாடுவதற்கு சில மட்டுக்கள் இருக்கிறது, தெரியுமா? ஓ சார். பெஞ்சால கிழக்கு மாகாணத்துல தான் அதிகூடிய நாட்டார் பாடல்கள் உருவெடுத்திருக்கிறது. மிகக்கூடிய நாட்டார் பாடல் கிராமப்புறங்களாக இருக்கின்ற கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டம், ஓட்டமாவடி போன்ற மட்டக்களப்பு மாவட்டங்களில் கூடிய நாட்டார் பாடல்கள் இங்குதான் எடுத்திருக்கிறேன்னா தொழிலோட கூடினதாக, அவரவர்களுடைய தொழிலுடன் கூடியதாக நாட்டார் பாடல் இருக்கிறது. சிங்களத்திலேயும் இருக்கிறது நாட்டார் பாடல், வடகிழக்கில எல்லாம் இருக்கிறது. முஸ்லீம் ஆக்கள் நாட்டார் பாடல், தமிழ்ல இருக்கிற நாட்டார் பாடல் வடக்கிலே இருக்கிறது. மலையகத்திலே அவருடைய தொழிலுடன் கூடிய நாட்டார் பாடல் இருக்கிறது. இந்த நாட்டார் பாடலை பாடச் சொல்லுகின்ற போது நான் இதிலே அழகாக பாடுகின்றேனா இல்லது என்னுடைய குரல் கழுதை போன்று இருக்கிறதா என்பதை மாணவன் உணர்ந்து கொள்வான். நான் இந்த கழுதை குரலை எடுத்துக்கொண்டு இந்த பாடுகின்ற வேலைக்கு இந்த பக்கமும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு அவன் உணர்ந்து கொள்வான். உண்மையா இல்லையா? இதுல பாடக்கூடிய யாராவது நீங்க இருக்கிறீங்களா? அப்ப என்ன பாட விட்டா சரியா கழுதை தோத்திரும். கழுதை ஐயோ எவ்வளவு நல்லம், கழுதை எவ்வளவு அருமையாக சத்தம் போடுகிறதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன் எங்களால முடியாது, தேவையில்லாத வேலையில நாங்க செய்ய போகக்கூடாது. அப்ப அதை மாணவன் உணர்ந்து கொள்வான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதோட அவன் தொடர்ச்சியாக முன்னேறி செல்றதுக்கு நான் எந்த துறையை தெரிவு செய்யணுங்கிறத அவனுக்கு கணிப்பீடு செய்தாதான் கூடாது. அடுத்தது நீங்க சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க, மாணவர் சுயமாக கல்வி கற்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னீங்க. எல்லா விடயமே நீங்களே சொல்லி கொண்டீங்க. இப்பதான் முக்கியமான விடயத்துக்கு வரப்போறோம். பாருங்க, இதை எனக்கு கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. உங்களோட வகுப்பறையில, உங்களோட பாடசாலையில கணிப்பீடு இவ்வளவு செய்யப்பட்டதா? என்னென்ன கணிப்பீடு செய்யப்பட்டதுன்றது தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்க. ஒப்படைகள் செய்யப்பட்டதா? சார் நாங்க படிச்சு கொடுக்கறது இல்லையா? அங்க படிச்சது இல்லையா? நீங்க மாணவர்கள், உங்களை மாணவர்களாக்கி விட்டோம். இப்ப உங்களை பாடசாலையில கொண்டு விட்டுருக்கிறோம். நீங்க இப்ப தரம் 8, 7, 9ல படித்த மாணவர்களாக அங்கு பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இப்போது நீங்கள் பாடசாலையில் என்ன நிலைக்கு உட்படுத்தப்பட்டீர்கள் என்பதை கூறுகின்றீங்க. 9ஆம் வகுப்புல எனக்கு என்ன நடந்தது? கணிப்பீடு என்று சொல்ல போக்கல சார், அநேகமா இந்த பிராக்டிகல்ஸ் எல்லாம் குறவுண்டுதான் சொல்லணும். இல்லைன்றேதான் குறவுன்றதை விட நடக்கலன்றுதான் சொல்லணும். கணிப்பீடுல சும்மா ஒரு பேப்பரை தந்து அந்த பேப்பருக்கு ஆன்சர் பண்ணி ஒரு 20 கேள்வியை தரும். மேக்சிமம் அது 20க்கு மார்க்ஸ் போடக்கூடிய மாதிரி ஒரு 10 கேள்வி ஒரு 10 கேள்விக்கும் அந்த 10 கேள்விக்கு 2 மாதிரி அப்படி போடுவாங்க. இல்லாட்டி 20 வரும். இல்லாட்டி சார் 4 கேள்வி ஒன்று கஞ்சி போட்டு அப்படி போட்டு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அப்படித்தான் நாங்க படிக்கக்குள்ள இருந்துச்சு சார். அப்ப இலங்கையில இது ஒரு பொதுவான ஒரு சிஸ்டமா? இருக்கலாம் இருக்கலாம். நான் பார்த்தேன் இங்கதான் 20 கேள்வி கொடுத்து தாள்ல கொடுத்து செய்யறாங்கன்னா அங்கேயும் அதான் பொதுவான ஒரு முறைமையோ? என்ன அநியாயம் இது! இப்ப பாருங்க, ஆசிரியர்களுக்கு லேசுதானே சார், ஆசிரியர்களுக்கு அது லேசுதானே சார். இங்க புத்தக கல்வி மட்டும்தானே சார், அதனாலதான் இப்படி இருக்குது. அதைத்தான் நாங்க அப்புறம் ஆகி பண்ண போறோம். கடைசியில இதுல குற்றம் இந்த நோக்கம் இதை முடிச்சிட்டு இந்த பாடத்துல கடைசியில எங்கட விவாதம் ஒன்று செய்வோம். நாங்க ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று செய்வோம் உங்களுக்கும் எனக்கும் இடையில. இது யார் பாத்திரவாளிகள், இதுக்கு என்ன தீர்வு? இப்ப நாம கதைக்கிறோம், பட் நீங்க தீர்வை சொன்னாலும் உங்களுக்கு முடிவு கிடைக்க போறல. பட் என்னுடைய நோக்கம், நீங்கள் இப்ப ஆசிரியர் தொழிலுக்குள்ளே ஒரு விருப்பத்துடன் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் எத்தனையோ துறைகள், எத்தனையோ கோர்ஸுகள் இருக்கக்குள்ள நீங்க இந்த பிஇடியை தெரிவு செய்து வந்திருக்கீங்கன்றா, அதுலேயும் ஒரு கேம்பஸ்ல காசு காட்டி படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம், ஆசை இருக்கிறது டீச்சிங் வரதுங்கிறத நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு நீங்க அப்படித்தானா இல்லையாங்கிறது. நான் சொல்ற கருத்து கிளியர்? நான் சார் அப்படி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல தான் நான் வந்திருக்கிறேன். ஆனா அதுக்கான வழியை இந்த கவர்மெண்ட்டும் இந்த மக்களும் அந்த அதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தரணும் எங்களுக்கு.
ஏன்னு சொன்னா சார், ரைட். நாங்க படிக்கிற டைம்ல வந்து டீச்சர்ஸ் வந்து ஒழுங்கான ட்ரெயின் ஆன டீச்சர்ஸ் இல்ல எங்களுக்கு. விளங்குதா சார்? இந்த யார்டையோ ஒரு ஆட்சி காலத்துல வந்து அவங்க வந்து அந்த அரசாங்கம் இருந்த நேரத்துல அவங்க சும்மா குடுத்தது. இந்த ஓ லெவல் எழுதி முடிச்ச டீச்சர்ஸ்க்கெல்லாம் இந்த டீச்சராக குடுத்தது. அப்படி ஒரு டைம் ஒண்ணு இருந்ததாம் அப்ப. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாரி டீச்சர்ஸ் தான் வந்து எங்களுக்கு படிச்சு தந்தது. ஒழுங்கான ஒரு ட்ரெயின் ஆகுன ஒரு டீச்சர் எங்களுக்கு இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல வந்து அப்படியானவங்க எங்களுக்கு கல்வி ஒழுங்கா கிடைக்கல சார். அதால நாங்க தான் பாதிக்கப்பட்டோம் அதுல நிறையவே. ஒரு அப்படி உதாரணமா டீச்சர்ஸ் சொல்ல நான் இன்னும் மீக்கிறாங்க சார். இன்னும் மீக்கிறாங்க. சொல்லுங்க. இப்ப குறைவு சார். அப்படி இப்ப அது குறைவு. இப்ப அப்புறம் நேத்தா சாட்டர்டே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற டீச்சர்ஸுக்கு நான் ஒரு வலயத்துக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ப்ரோக்ராமுக்கு அழைச்சிருந்தாங்க, போயிருந்தேன். அங்க கொஞ்சம் கலந்துரையாடி சில விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் அதை உங்களுக்கு இப்ப சொல்லல. இப்ப நாங்க இப்ப டீச்சர்ஸ்ங்கிற இது வந்து உண்மையான டீச்சர்ஸ் ஒன்று இல்லை. நீங்க சொல்ற பிரச்சனையை நான் சொன்னேன். அஃப்ரா சொன்ன பிரச்சனையை தெளிவா சொன்னேன். என்னன்னா, இலங்கையில 8ஆம் வகுப்பு படித்தவர்களும் ஆசிரியர் ஆகலாம், மாஸ்டர் டிகிரி முடிச்சாக்களும் ஆசிரியர் ஆகலாம், பிஹெச்டி முடித்தவர்களும் ஆகலாம். வெளிநாட்டுல மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இல்லாம டீச்சிங்கும் ஆசிரியராக முடியாது. பிரைமரி டீச்சிங்கு பிஹெச்டி வேண்டும். டாக்டர் ஆஃப் பிலோசபி முடிச்சுக்கோங்க எஜுகேஷன். அஃப்ரா சொன்னதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். இலங்கையுடைய கல்வி முறைமை மிக மோசமாக இருக்கிறது. அதோட யார் சொன்னது? மற்றது கதைச்சது நசானாவா இல்லை மற்ற அருண் சார். சாரா. தாரா? துரதிர்ஷ்டம். எங்கட நம்ம கதைப்போம் அது சம்பந்தமா. ரைட், இருக்கட்டும். நிறைய விஷயங்கள் அதில் ஆர்கியூமெண்ட் செய்து நாங்கள் ஒரு முடிவு என்னடா எந்த நோக்கம், நீங்க இந்த பிலோசபி எல்லாம் படிச்சு கொண்டு ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சு கொண்டு நீங்க பின்லாண்டை நான் இலங்கையில் உருவாக்க போகிறேன், அமெரிக்க கல்வி முறையை இலங்கையிலே நடைமுறைப்படுத்த போகிறேன், ஆஸ்திரேலியாவினுடைய கல்வி முறை இலங்கையிலே நான் மாற்றம் செய்ய போகிறேன் என்று தயாராகி பாடசாலைக்கு சென்று விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பேர் சூட்டுவார்கள். நல்லா இருந்த பிள்ளை தலையில் உடனடியாக வருத்தம் வந்து விட்டது, இன்னையோ பிரச்சனை நடந்துட்டு சொல்லிடுவாங்க. ஒரு நாளும் நாங்க அவ்வாறான ஒரு வினைத்திறனான அங்க உள்ள இப்ப நான் காட்சிப்படுத்திய வீடியோவில் காணொலியில் இருக்கின்ற ஒரு பாடசாலையை இலங்கையிலே கனவாக, உங்களுடைய இரவில் காணுகின்ற, தூங்கும்போது காணுகின்ற கனவாக அது அமையுமே தவிர ஒரு நனவாக, ஒரு நிஜமான விடயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. மறக்க வேண்டாம். இருக்கட்டும், நாங்க வருவோம். இப்ப ஒவ்வொரு முறையும் பத்தி பார்ப்போம், விரிவா நாங்க பார்க்கணும். ஒப்படைகள் இதை செய்திருப்பீங்க, நீங்க ஒரு அளவுக்கு ஏனும் செய்திருப்பீங்க. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒப்படைகள் ஏதோ ஒரு வகையிலே செய்யப்பட்டிருக்கும். விரைவா கதைக்கணும். ஓ சார். ஆம், செயற்திட்டங்கள் செய்யப்படவில்லை. முறையாக செயற்திட்டங்கள் செய்யப்படவில்லை. சார் ஒப்படைகள் வந்து களப்பயணங்கள் தருவாங்க தான். ஒப்படைகள் வந்து செயற்திட்டங்கள் ஒப்படை சரி ஒரு அளவுக்கு ஓ ஒரு 60-70 ம் வீதம் ஒரு அளவுக்கு திருப்தி அடையலாம் ம் என்ன பொறுத்தவரை. ஓ ஒரு அதே மாதிரி 70% ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏ லெவல் டைம் தருவாங்களே சார். இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட், குரூப் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி தருவாங்களே சார். ரைட், ஓகே, குட் அப்ரா. என்ன சார்? இந்த செயற்திட்டம் என்ன தெரியுமா, உங்களோட சின்ன வயசுல இருந்து மிக சின்ன அளவுல ஒரு ப்ரொஜெக்டை செய்து அதுல இருந்து நீங்க எப்படி கற்றுக்கொள்ள போறீங்க, கற்றலுக்கான செயற்திட்டங்கள், ம் கற்றலை மேற்கொள்வதற்கான செயற்திட்டங்கள் ஏ லெவலிலே கட்டாயமா செய்யணும். ஒரு வகுப்பறைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு மேசைகளை கொண்டாந்து 2 ஸ்க்ரூவை பூட்டி வைக்கிறது, வாசல்ல 4 பூக்கண்டை நாட்டுறது, இது செயற்திட்டம் ஆக்குறா? ஓ சார், இப்போ இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்டும் இல்ல. எங்கட டைம்ல இருந்து அடுத்த இயர்க்கு வந்து இல்லாமக்கிட்டாங்க. குரூப் ப்ராஜெக்ட் அதுக்கு மட்டும்தான் போய்க்குது. ஒரு ப்ராஜெக்ட் எல்லாரும் இண்டிவிஜுவல் சேர்ந்து இல்ல காசை இப்ப. போட்டு எல்லாரும் காசை போட்டு பெயிண்ட் அடிச்சா அப்புறம் project முடிஞ்சு. அது ப்ரொஜெக்ட் அது. ஓ சார்.
அதை ப்ரொஜெக்ட்னு சொன்ன எனக்கு நான் படிக்கல. அப்புறம் அந்த ப்ரொஜெக்டை பற்றி ப்ரொஜெக்டரை செயற்திட்டம்ண்டா என்னங்கிறத முதல் படிக்கணும். அது ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்க உங்களோட பாடசாலையில யோசிச்சு பாருங்க, நல்லொரு ஒரு ஒரு வள விரயத்தை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம் மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க. அதான் உங்களோட செயற்திட்டம். ஓஎல் 10-11 படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு செயற்திட்டம் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க. நீர் எங்க விரயமாகுதோ அங்க நீங்க விரயமாறதை தடுக்கிறதுக்கு வழிமுறைகளை தேடுங்க, செய்யுங்க. குப்பை கூலங்கள் கொட்டுப்படுது, நிறைய மரங்கள் இருக்குது, அதுவும் ஒரு இயற்கை வளம். அதனை ஃபர்டிலைசராக, ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் உரமாக மாற்றுறதுக்கு வெளிக்கிடுங்க. மற்றது லைட், எலக்ட்ரிசிட்டி எங்கெல்லாம் வீணடிக்கப்படுகிறதோ, விரயமாக்கப்படுகிறதோ அதுக்கான செயற்திட்டங்களை மாணவர்களுக்கு அதுக்கான வழிமுறைகளை கையாளுங்கின்ற ஒரு செயற்திட்டத்தை கொடுத்து அதை டிசைன் பண்ண சொல்லி மாணவர்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தி பாடசாலையிலே நீர் விரயம் குறைக்கப்பட்டு பில் குறைந்து வருகிறது. மின்சார பட்டியலினுடைய விலை செலுத்துகின்ற தொகை 30% குறைந்திருக்கிறது. செய்ய முடியுமா? முடியாது. சேர்த்துட்டு செய்ய முடியுமா? முடியாதா? அப்ரா, நஷானா, சாரா, முடியுமா? தனுஷா, ஹலோ? முடியும் சார். ஆனா நீங்க செய்தாதான் நான் சேர்த்துட்டான். ஒரு சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்டரை கொடுத்து காசை கொடுங்க, அவன் அடிப்பான். நீங்க ஏன் சேர்த்துட்டு இன்னத்துக்கு பெயிண்ட் அடிக்க போறீங்க? இது சேர்த்திட்டம் அல்ல. பாடசாலையில ஆயிரக்கணக்கான சேர்த்திட்டங்கள் செய்த இடம் உண்டு. ஆயிரக்கணக்கான சேர்த்திட்டங்கள் செய்யலாம். மாமரங்கள் சொல்ல வந்தேன். சொல்லுங்க 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 சார், மரநடுகைகள், மரங்களை நடுகிறது. அடுத்தது அந்த மரங்களுக்கு சார் சில பாடசாலைகளுக்குள்ள வளர்ந்தது வளர்ந்ததாய்க்கேலும் சில மரங்கள்ல பெயர்கள் தெரியாமைக்கேலும் அதை மும்மொழிகள்லையும் அந்த அடிச்சு அந்த மரத்துல அடிச்சு வைக்கிறது நல்லது தானே சார்? இப்ப வேற கலா அப்படி அது ஒரு ப்ரொஜெக்டா எடுக்கலும் தானே? அப்படி எங்களுடைய ஸ்கூல் அந்த மரங்களுக்கு பெயர் அடிக்கிறது சார். ஒரு மரத்தெடுத்து அதோட விஞ்ஞான ரீதியான பெயரும், அடுத்தது இந்த தமிழாலையும் சிங்களத்தாலையும். அப்படி இப்ப உதாரணமா எங்களுடைய ஸ்கூல்ல அடிச்சு வச்சுக்குது சார் அது. அப்ப இப்ப எங்களுக்கு எங்களுடைய கலாப்ப யால வரப்போக்களே சிங்களவங்க தானே சார் வருவாங்க. அப்ப அதுக்கு அவங்களுக்கு அவங்க அதை கொஞ்சம் நல்ல பாராட்டுறாங்க. அது ஒரு நல்ல முறை, நல்ல ஒரு சிஸ்டம். அந்த 3 மொழியிலையும் அது நீங்க செஞ்சு வச்சுக்கிறதுனால அதை கேட்டு சரி எங்களுக்கு அது தமிழால என்ன பெயர், இங்கிலீஷால என்னன்னு சொல்றது அந்த தெரிஞ்சு கேளும் அது நல்லம் அப்படின்ட்டு பாராட்டுவாங்க சார் வந்தா. தனுஷா, எந்த ஸ்கூல்ல இருக்கீங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? உன படிச்ச ஸ்கூல் எது தனுஷா? சார், எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நான் இந்த இடத்துல முஸ்லிம் ரஹ்மானியா முஸ்லிம் ஸ்கூல் உண்டு. அந்த ஸ்கூல்ல மாமரங்கள் நிக்குதா? ஓ சார். எத்தனை மரங்கள் இருக்குது? சரியா ஞாபகம் இல்லை சார். ஆனா ஏழுக்கு கூட இருக்கும் சார். ஒரு 7 மேடமா? ரைட், ஓகே. இல்ல அவ்வளவு வெயிட், நான் இப்ப சொல்றேன். நாங்க பிறந்து வளர்ந்த வீட்டுல எங்க மாகேதர அந்த வீட்டுல ஒரு மாமரம் இருந்தது. அதுல மற்ற நிறைய மாங்காய் எல்லாம் காய்ச்சி இருந்து மாம்பழங்கள் எல்லாம் கொட்டுப்பட்டு
நேற்று அங்கே கொஞ்சம் வேறொரு ஃபேமிலி ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் இங்கே வேறொரு வீட்டில் இருக்கிறோம். இப்போ நேற்று வர சொல்லி அங்கே போய் ஒரு பேக் கொண்டு வந்து 100 மாம்பழம் இருக்குது. 100 மாம்பழங்கள் கிட்டத்தட்ட கொண்டு வந்தேன். 100 மாம்பழம் எங்களோட ஃபேமிலிக்கு கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்தோம். ஒரு மாமரத்தில் 100 பழங்கள் ஆய முடியுமாக இருந்தால் 7 மாமரங்களை சரியான முறைக்கு ப்ரூனிங் செய்து உரமிட்டு மெயின்டைன் பண்ணினால் அந்த பாடசாலைக்கு எத்தனை பழங்கள் கிடைக்கும் என்று யோசிக்கிறீங்க? அதுல வார வருமானத்தை விட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது அதுல கணக்குல போட்டு ஏதாவது பாடசாலைக்கு SDCயால பிரயோஜனம் பயன்படுத்த முடியாதா? ஒரு பாடசாலை இருக்கிற தென்னை மரங்களை சரியாக பராமரிக்கிற செயற்திட்டம் உண்டு. அங்க இருக்கிற மரங்களை பராமரித்தல் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பிக்க முடியாதா? பொருத்தமான இடங்கள்ல மரநடுகையை செய்து அதனூடாக நிழல் மரங்களை நடுதல், பழமரங்கள், நிழல், பழம், மரக்கறி செய்கை போன்ற செயற்திட்டங்களை ஆரம்பிக்க முடியுமா முடியாதா? 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 முடியும் என்றால் மாணவர்களுடைய எத்தனை திறன்கள் விருத்தியாகும், நிபுணத்துவம் விருத்தியாகும். விவசாயத்துறையில் செல்வன் விவசாயத்தை அழகாக செய்வான். சயின்ஸில் சொல்றவன் என்வாயன்மெண்ட் சூழலை பாதுகாத்து உரம் ஒன்றை செய்து அழகான கூட்டு உரம் ஒன்றை செய்து தருவான். என்ன செய்கின்றோம் யோசிங்க. களப்பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்களா? களப்பயணம் போயிருக்கிறீங்களா? பிள்ளைகளை அப்புறம் உங்களை கூட்டி போயிருக்கிறாங்களா? ஃபீல்ட் விசிட் படிக்கக்கூடிய மாதிரி எங்க போயிருக்கிறீங்க? நாங்க காமர்ஸ் படிச்ச நேரம் சார் எங்களை வந்து கூட்டி போனாங்க. எங்க சென்ட்ரல் பேங்க் அங்க இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டி போனாங்க சார், இந்த பாடம் சம்பந்தப்பட்டுன்னு சொல்லி. அதனுடைய பெருமதி இன்றும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? சார் இருக்குது. நாங்க இலங்கையிலண்டா உங்களுக்கு பெரிய விஷயம். நான் இதை நான் இப்படி கூட்டிக்கு போனாங்கன்னு சொல்றது கேட்கிறவங்களே மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏனண்டா உங்களுக்கு அதுல நீங்க போன பயணத்தினுடைய அனுபவம் இருக்குத்தானே, அது வாழ்நாள்ல மரணிக்க மட்டும் உங்களோட உள்ளத்துல இருக்கும். சரியா? சார் அந்த சோல்ட்லாம் கூட்டி போனாங்க. அந்த சோல்ட் வந்து எப்படி பண்றாங்க, எந்த அளவுல இது பண்றாங்க, அந்த ப்ரொடக்ட் பண்றதெல்லாம் எப்படி, எல்லாமே இது பண்ணினாங்க. இது ஒரு பெருமதியான ஒரு களப்பயணமாக இருக்கும். இப்படி செய்தா உங்களுக்கு பாருங்க, நினைச்சு கதைக்கிறீங்க. நாங்க ஃபாரின்ல சவுதியில இருக்கக்குள்ள நான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒவ்வொரு இயரும் ஃபீல்ட் விசிட் கூட்டி போவேன். உண்மையிலே எனக்கு அந்த ஃபேமிலியில இதால நான் இங்க வர வேண்டி வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட், பிள்ளைகள் சின்னாக்களா இருந்த அந்த டைம்ல என்னால் அங்கே இருக்க முடியல. அந்த ஃபீல்ட் விசிட் கூட்டி போய் ஒவ்வொரு ஃபேக்டரி ப்ரொடக்ஷன், எத்தனையோ விதமான ஃபேக்டரிகளுக்கு எத்தனையோ விதமான இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. மிக பெருமதியா நான் சவுதியில போன மிக கோல்ட் ஸ்டோர் ஒன்று கொண்டு வந்தாங்க, -20. பழங்கள் உலக நாடுகளிலிருந்து வருகின்ற ஏராளமான நாடுகளிலிருந்து அந்த பழங்களை கொண்டு வந்து அந்த கோல்ட் ஸ்டோருக்கு -20ல உள்ளுக்கு போனா எப்படி இருக்கும், எப்படி உணர்வு? அந்த பிள்ளைகள் நேரடி அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள். கற்றல் இடம் பெற்றது. களப்பயணம் 6 மாதங்கள் அந்த கோல்ட் ஸ்டோர்ல பழம் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம். விவாதங்கள் நடத்தி கலந்து கொண்டிருக்கிறீங்களா நீங்க? உங்களோட யாரும் இதில் இருக்கிறார்கள்? சாரா, விவாதத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? அஃப்ரா ஈடுபடு. சாரா ரைட். நஷானா என்ன மாதிரி? தனுஷா? அது எவ்வளவு பெருமதியானது. இந்த விவாதம் எதற்காக? அந்த பாடசாலையில் நடக்கிற விவாதம் அல்ல, கற்றலுக்காக வகுப்பறையில் நடைபெறுகின்ற விவாதம், கற்றலுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற களப்பயணம். அப்புறம் சென்ட்ரல் பேங்குக்கு போன மாதிரி கற்றலுக்காக தன்னுடைய துறையை விருத்தி செய்வதற்காக மேற்கொள்கின்ற செயற்திட்டங்கள். நான் இதை ஒவ்வொன்றா கதைக்கிறேன்னா ஒவ்வொரு நாள் கதைக்கலாம். ஒவ்வொரு பாடவேளை தேவைப்படும் ஒப்படையை பற்றி கதைக்கிறேன். அவ்வளவு விடயம் இருக்கிறது ஒப்படை மாற்று. எனவே விவாதங்கள் என்பது
வகுப்புல 2 பேர் ஒரு சப்ஜெக்டை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக விவாதிக்கிறது. இது என்ன இம்ப்ராம்ப்டு ஸ்பீச்சை பத்தி சொல்லுங்க. இம்ப்ராம்ப்டு ஸ்பீச், இம்ப்ராம்ப்டு டெஸ்ட், இதை பத்தி நீங்க வெளிநாட்டுல சரளமாக செய்தோம்னாங்க. இங்க இல்லை. யாராவது கூட கருத்தை சொல்லிக்கொள்ளுங்க. இம்ப்ராம்ப்டு ஸ்பீச், இம்ப்ராம்ப்டு டெஸ்ட் என்னது தெரியுமா? அனுபவம் இருக்குதா? கதைக்கணும். குயிக்கா கதைச்சாதான் குயிக்கா நான் பயணிக்கலாம். யாராவது குயிக்கா கதைங்க. இன்னும் இருக்கு, இதை முடிச்சு கொள்ளணுமா? என்ன நஷானா சத்தம் வருது? திடீர்னு வைப்பாங்க. எழுந்த வந்து டீச்சர் எழுப்பி பேசுங்க, தலைப்பை கொடுத்து. வேற ஒண்ணும் வேணாம். இம்ப்ராம்ப்டு ஸ்பீச். திடீரென்று சொல்லி சொல்றதுதானே சார்? இதுதான் எங்களுக்கு 2 இடத்துல நான் அனுபவிச்சேன். 2 இடத்துல இம்ப்ராம்ப்டு விஷயம் அனுபவிச்சேன். ஒன்று அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருக்கக்குள்ள ஃபாரின்ல உடனே பிள்ளைகள் எழுப்பி பேச விடுவான். பேசுவான். 500 பிள்ளைகள் இருந்து 500 பிள்ளைகள் பேசும். பிரைமரி பிள்ளையோடக்கம் A-level வரை உள்ள பிள்ளைகள் பேசும். அப்படி ட்ரைனிங். இம்ப்ராம்ப்டு டெஸ்ட் என்றால் இங்க இல்ல. அந்த டெஸ்ட் எப்படி வைக்கலாம்னு சொல்லுங்க. ப்ராக்டிகலா கதையா சொல்லுங்க. அடுத்தது இப்போ விரைவா அப்படின்னு சொன்னா சார், இப்போ ஒரு டீச்சர் வந்து திடீர்னு ஒரு கிளாஸ் ரூம் உள்ளுக்கோ, இது வரைக்கும் நாங்க படிச்ச பாடங்கள்ல ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்க போறோம், இவ்வளவு நிமிஷத்துக்குள்ள எழுதி காட்டணும் அப்படின்னு திடீர்னு வைக்கிறது. வெரி குட். நீங்க சொன்னீங்க. இப்ப எங்களோட டீச்சர் 20 கேள்வி தந்தாங்கன்னு சொன்னீங்களே, அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க சார். அதான் சொல்றேன். அப்படியெல்லாம் சடனா வைக்க மாட்டாங்க. அப்படி இல்ல அப்ரா. சரியா 2 வீக்ஸுக்கு முதல் அறிவிப்பாங்க. என்னடா எல்லா பிள்ளைகளும் வந்துருங்க, திருப்பி இந்த எக்ஸாம் வைக்க முடியாது, 2 வீக்ஸுக்கு முதல் அறிவிச்சுட்டேன், எல்லாரும் வாங்க, ரெடியா வாங்க, புத்தகம் என்ன பாடத்தை படிச்சுட்டு வாங்க, அப்படித்தானே வைப்பாங்க. ஆனா இந்த எக்ஸாம் தான் சார் சரி. அப்பதான் பிள்ளைகள் வந்து அந்த படிப்பாங்க அவங்க. உடனே இமீடியட்டா. எங்களுக்கு மாஸ்டர் எம்எஸ்சி நான் பேரானில் செய்யக்குள்ள கொண்டு வந்து அன்னோட்டிஸ் குவிஸ் சொல்லி தருவாங்க. அது சேம் இம்ப்ராம்ப்டு டெஸ்ட். வருவார் ப்ரொஃபஸர் வந்து, ரைட், ஓகே, டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர், டேக் ஜஸ்ட் 1 பேப்பர் அண்ட் ரைட் டவுன் தி ஆன்சர். 10 மினிட்ஸ் தான் கொஸ்டின் நடக்கும். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான் 10 மினிட்ஸ் எழுதிட்டு போயிடுவாங்க. 10 நிமிஷத்துக்கு எழுதி கொடுக்கணும். தட எழுதுற ஆன்சர் எழுதி கொடுக்குறாங்க. இம்ப்ராம்ப்டு டெஸ்ட் வெரி ஃபன். என்னிடம் ஃபயர் பண்ணப்படும் தெரியாது. ரெடியா இருக்கணும். இதுதான் இம்ப்ராம்ப்டு டெஸ்ட். இது எவ்வளவு அருமையான டெஸ்ட் தெரியுமா? பாருங்க, நான் சொல்ற சரி எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. திடீர்னு வந்து சொன்ன உடனே எடுங்க பேப்பர் எடுங்க. நல்லா இருக்குமா இல்லையா? நல்ல அனுபவம் இருக்குமா இல்லையா? நல்ல மகிழ்ச்சியான அனுபவம். அதை கொடுத்துப்பா. இதெல்லாம் அப்புறம் கதை போனோம் செய்து. ரைட். பேச்சு சோதனை வச்சிருக்கீங்களா? பேச்சு சோதனை ஸ்பீச் டெஸ்ட் எதுக்கு பொருத்தம்? எதுக்கு பொருத்தம்? எதுக்கு பொருத்தம் பேச்சு சோதனை? எதுக்கு பொருத்தம்? லாங்குவேஜ்க்கா சார்? லாங்குவேஜ்களுக்கு பொருத்தம். practical activities எதுக்கு? ஹோம் எகனாமிக்ஸ், பிடிஎஸ் பாடத்துக்கு. yes, home economic, very good. மற்றது பிடிஎஸ் பாடத்துக்கு சார். science, agriculture, ICT, agriculture, yes, of course. கண்காட்சி என்ன பாடத்து? அது ஹோம் எகனாமிக் வருமே சார். நிறைய பாடங்களுக்கு கண்காட்சி செய்யலாம். சித்திர கண்காட்சி செய்யலாம், சயின்ஸ் எக்ஸிபிஷன் செய்யலாம், ஆர்ட் எக்ஸிபிஷன் செய்யலாம். ஹோம் எகனாமிக் சமையல், இஸ்லாம் பாடத்துக்கும் சமையல் பாடங்களுக்கு செய்யலாம், சமய பாடங்களுக்கு செய்யலாம், சமய ஸ்தலங்கள், சமய புனித இடங்கள், அதனுடைய அம்சங்கள் என்று செய்யலாம். எல்லா பாடங்களுக்கும் எக்ஸிபிஷன் செய்ய முடியும். மாணவர்களுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இதெல்லாம் நடந்தா வகுப்பறையில் என்ன நடக்கும், பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றது யோசிங்க. பிரசன்டேஷன் செய்திருக்கீங்களா?
ஓ சார். உங்களுக்கு நான் இப்ப அடுத்த இதுல முடிவுல ஒரு சின்ன சின்ன தலைவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர் கிளாஸ்ல 5 நிமிடம் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வந்து செய்ய தர போறேன். ஓகேயா? ஓகே சார். அதை கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த வகுப்பு முடிவில் ஒரு சின்ன பிரசன்டேஷன் ஒவ்வொரு ஆளும் ஒரு 5 நிமிடங்கள் பிரசன்டேஷனும் நான் உங்களுக்கு தீர்மை தருவேன். ஓகே. முன்வைப்புகள் அழகாக மாணவர்களை வழிபடுத்தலாம். ஆக்க செயற்பாட்டுக்கு உதாரணம் சொல்லுங்க விரைவாக. ஆக்க பிடிஎஸ் செயற்பாடு. பாடம். எஸ், பிடிஎஸ் வேற. ஓகே குட். பிடிஎஸ்க்கு science. நாங்க வேற ஹோம் சயின்ஸ். ஓகே. பிடிஎஸ் ஓகே ஃபைன். ஹோம் சயின்ஸ் ஓகே. அடுத்தது Science. சயின்ஸ். எஸ் வேற. ரைட் வேற. Agriculture. என்ன ஒன்று இருக்குது? Agriculture. அக்ரிகல்ச்சர்லையும் ஆக்க செயற்பாடுகள் இருக்குது. எஸ் ஓகே. வேற இன்னொரு பாடம் முக்கியமான பாடம். இலங்கையில பெரிய அளவில் கருத்து கொள்ளப்படாத வெளிநாட்டில் வலுவாக ட்ரெயின் பண்ணப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ட்ரெயின் கொடுத்த பாடம். என்ன என்ன எழுதுதான் பாருங்க. என்னது என்ன என்ன கிராஃப்ட். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா என்ன தமிழ்ல? தமிழில் ஹேண்ட் தமிழில் கிராஃப்ட் தான் சார் இருக்குது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா கைவினை பொருள். கைவினை அல்லது கலையும் கைப்பணியும். கலை கைப்பணியும். ஷாமலி இப்ப பண்ணிக்கிறீங்களா? ஷாமலி 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 இப்ப ஜாயின் பண்ணீங்களா? இப்ப ஜாயின் பண்ணீங்களா? ஓ சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார். இந்த நிறைய விஷயங்கள் காய்ச்சம். நீங்க அது நீ மற்றாக்கள் தான் நீங்க கொஞ்சம் காய்ச்சி கொண்ட நல்ல மேன நிறைய அப்படியா நிறைய விஷயங்கள் கருவையான மேன. சரி சார். கொஞ்சம் ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க ஷாமலியா. ஓகே சார். இப்ப பாருங்க இந்த பாடங்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கலையும் கைப்பணி. இதுக்கு இலங்கையில என்ன மாதிரி கோர்ஸுகள் இருக்குதா? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்குதா? தெரிஞ்ச வரைக்கும் கேள்விப்படல சார். இது பேரை சொல்லுங்க, நான் எழுதுறேன். பெட்டிகுலோ நேஷனல் College. என்னது? பெட்டிகுலோ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இல்ல, நேஷனல் டிப்ளமா இன் டீச்சிங் தானே வழங்குற காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அதுல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒரு கோர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? இலங்கையில தெரியுது ஓ சார். லெவல்ல மட்டும் பாடம் இருக்குது. வெளிநாட்டுல எங்க பாடம் இருக்கு? இந்த பாடம் எந்த வகுப்பு? எந்த வகுப்பு? பிரைமரி. எதுக்கு இருக்கு? ஓ சார் பிரைமரிக்கு இருக்குது. பிரைமரிக்கு இருக்கு. பிரைமரிக்கு ஆர்ட் பொருள்ல வேண்டிய நஷானா உங்களோட அனுபவம் இருக்குதா? வெளிநாட்டுல என்ன மாதிரி பாத்தீங்களா? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஏதாவது செய்யறாங்களா பிள்ளைகள் அங்க? வேற ஃபேமிலிஸ் இதை பாத்தீங்களா நஷானா? நஷானா சார் எந்த ஸ்கூல்ல செய்யறது சார்? பிரைமரி செய்வாங்க. பர்த்டே கார்டு, பூக்கள் ஓ செய்யறது, சார். அலங்காரங்கள் செய்யறது பொருள்ல கொஞ்சம் அதை ஒரு பாடமா செய்திருக்கிறாங்க. பட் இலங்கையில் இருக்குது, செய்யப்படுறதில்ல. பிரைமரியில் இருக்குது, இல்லாம இல்லை. நம்ம ஆக கொஞ்சம் அதுல கொஞ்சம் பொடுபோக்கா இருக்கிறார்கள். செய்யவில்லை என்று சொல்றதில்ல, செய்யறது குறைவு. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இனோவேஷன், ஜூனியர் இன்வென்டர்ஸ், சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள். சார் காமர்ஸ்ல எங்களுக்கு வச்சாங்க சார் என்ன இன்னோவேஷன். உங்களோட இனோவேஷன் எத்தனை ஐடியா இருக்கு பிசினஸ்ல? இல்ல ஏராளமான சார், ஐடியாக்கள். ஒரு ஒரு பாடம் ஒண்ணு இருக்குது. அந்த அந்த இதுக்கு வந்து அவங்க செஞ்சாங்க. அந்த ஏதோ முயற்சி அண்மை இல்ல ஏதோ ஒண்ணு சார். அந்த பாடத்துக்கு அவங்க இது பண்ணாங்க. இன்னோவேஷன் அந்த இது வச்சாங்க. இனோவேஷன் ஒரு பெரிய மேஜர் சப்ஜெக்ட். அது
அதில் அழகான முறையில் ஒரு கணிப்பீடு செய்யலாம். இந்த அளவுக்கு அங்கே இனோவேட்டிவ் நிறைய இனோவேட்டிவ்ங்கிறது சயின்ஸ் ம். மட்டும் இல்லை. மேனேஜர் கம்பெனி மேனேஜர் must be a innovative person. He must be innovative. நல்ல ஒரு இனோவேட்டிவ் பர்சனாக இருந்தால் தான் அவர் வந்து இனோவேட்டிவாக சிந்திப்பார். ஸோ இனோவேட்டிவ் மீன் தட் இஸ் ஒன்லி நாட் கான்ஃபைன் டு சயின்ஸ். மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான ஒரு டேர்ம் இனோவேஷன். ம். இனோவேட்டிவ் எந்த மேனேஜ்மெண்ட். ரிலேஷன் ஒரு ஆள் சார் அவங்க கண்டுபிடிச்சாங்க வந்து இந்த கண் தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு ஷூ. அந்த ஷூ வந்து அவங்க ஒரு தண்ணி அந்த மாதிரி இருக்கிற பிரதேசத்துக்கு போனாங்கன்னு சொன்னா அது வார்ன் பண்ற மாதிரி ஒரு அலாம் மாதிரி ஒரு சவுண்ட் ஒண்ணு வெளியாகும். அப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அவர் என்ன இதா இருக்காரா யூனிவர்சிட்டியா இல்லை? அவங்க வந்து அக்கௌண்டன்ட் போய்க்கிறாங்க. ரைட். நான் அவங்க நினைக்கிறேன் என்னத்தை இது பண்ணாலும் சார் நாட்டிட மாதிரிக்கு அதுக்கு முன்னேற விட மாட்டாங்களே வெரி சார். குட். ரைட். இதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு அந்த ஒரு லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தட்டி விட்டுட்டாங்க. அது சிங்கள பாய் ஒரு ஆள் கண்டுபிடிச்ச மாதிரி அப்படி மாத்தி அது ஒரு ப்ராப்ளமா போனிச்சு சார். ரைட். அதுக்கு நான் ஆனா உங்களுக்கு அவங்கள்ட்ட அந்த ஷூ வந்து இன்னும் இருக்குது. யாத்திரிக்கு பேப்பர்ல எல்லாம் போட்டு இருந்தாங்க. நான் அது சம்பந்தமாக உங்களுக்கு நான் அந்த கடைசி ஷூ அவங்க கண்டுபிடிச்ச ஷூ இருக்குது. அவங்க அந்த ஒவ்வொரு இதுல செலக்ட் ஆகி போன எல்லாம் பேப்பர்ஸ்ல வந்து இருந்தது. ஆனா அது நான் தட்டிட்டாங்க சார். எங்கட நாட்டுல அதுக்கு ஒரு இது இல்லையே. நான் விட உங்களுக்கு மாட்டாங்களே, கடைசியில் வேலையை வைக்க மாட்டாங்க. காட்டுறேன். நான் உங்களுக்கு அந்த அதில் யதார்த்தங்களை நான் கடைசியில் பேசுவோம். இலங்கட கல்வி புலத்தில் யதார்த்தபூர்வமாக நாங்கள் சில விஷயங்களை பேசி ஒரு கொம்ப்ரமைஸுக்கு வருவோம். நாங்கள் எப்படி செயற்படுறது நீங்கள் டீச்சிங்கு வந்ததால் அதை நாங்கள் ஃபைனல் டே அன்றைக்கு இதில் இந்த பாடத்தில் டெக்னாலஜியில் ஃபைனல் பாடம் அதுவாக இருக்கும். செவிமடுத்தல் சோதனை இதில் பிளவுண்டு போட்டிருக்கு ரோல் பிளேண்டு சம்திங் ராங். நான் பிளேயாக போட்டிருக்கிறேன் நோட் ரோல் பிளே. இது வைவாய்மை நடத்தல். இது வந்து அது செவிமடுத்தல் லிசனிங் டெஸ்ட் தானே சார் அதுக்கு வரும். இதில் பிள்ளை ஒன்று நடந்திருக்கு. என்ன பிள்ளை நடந்தது திருத்தி கொள்ளுங்க நோட்ஸு. நான் தான் டைப்பிங் மிஸ்டேக் விட்டுருக்குறேன் டைப் பண்ணக்கூட. இது வந்து லிசனிங் டெஸ்ட் வரும். ரோல் பிளேங்கிற வைவாமேட்டு நடித்தது. இப்போ அடுத்து அது ஓகே. லிசனிங் டெஸ்ட் வந்து தெரியுமா எதுக்கு லிசனிங் டெஸ்ட் இலங்கையில நடக்குது? எங்க நடக்குது? லாங்குவேஜ்க்கு லாங்குவேஜ் நடக்குது. தான் முக்கியமாக மிக வினீத்தமாக நடக்கிற இடம் ஒன்று இருக்குது உங்களை சோதிக்கிறதுல. பார்ப்போம். இங்கிலீஷ்ல தானே சார் அது லாங்குவேஜ்ல தான் நடக்குது. இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லேர்னிங் IELTS. டெஸ்டிங் சிஸ்டம். இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லேர்னிங் டெஸ்டிங் சிஸ்டம். இங்கிலீஷ் சாரி இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். இதான் IELTS விரிவாக்கம். ஓகே சரியா? விளங்கிட்டா? இதுதான் IELTS சொல்றது. ஸோ இதுக்கு கூட நாங்கள் லிசனிங் இந்த செவிமடுத்தல் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒப்சர்வேஷன். ஒரு பரிசோதனை ஒன்று செய்கிற போது ஒரு விடயத்தை செய்கிற போது சமைக்கிற போது ஹோம் எக்கனாமிக்கில் மாணவர்களை ஒப்சர்வ் பண்ணலாம். ஒரு விடயத்தை மாணவர்கள் ஆக்குகின்ற போது எந்த அளவுக்கு என்னென்ன பிழைகளை விடுகிறார்கள் நலிவென்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். கண்டாய்வு இதை பற்றி சொல்லுங்க. எனிபடி எல்ஸ் கண்டாய்வு எக்ஸ்ப்ளோரேஷன் மிக முக்கியமான விடயம். சொல்லுங்க. கண்டாய்வு நிறைய கணிப்பீடு செய்யலாம். குயிக்காக சொல்லுங்க. இவ்வளவு முடிச்சுட்டா அடுத்த வகுப்புல இதை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜென்ரலாக ஒரு வகுப்பை போட்டு ஒரு சில பொதுமைப்பாடான தீர்மானங்கள் எடுக்க வேண்டி வரும். ஒரு ப்ரெசன்டேஷன் செய்வோம். தலைப்பு தாரன் அதுக்கு நான் அனுப்பி விடுறேன் அவங்களுக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ப்ரெசன்டேஷன் ஒன்று ரெடி ஆகுது. சொல்லுங்க. பிரச்சனை வாரண்டா இத்தனை பேர் வாரம்னு சொல்லணும். அதை வச்சு தான் நாங்கள் தீர்மானிக்கணும். சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். கண்டாய்வுண்டா சொல்லுங்க. சரியா? மற்றாக்கள் நசானா ஓஃப்ல இருக்கு அப்படி கதைக்கிற நசானா லெஃப்ட். நான் நினைக்கிறேன் அவட அங்கே கட்டாரில் பிரச்சனை போல டைமிங்.
சாரா சொல்லுங்க. தனுஷா, ஷாமலி, ஆறுனான்னு சொல்லுங்க. கண்டாய் உண்டா என்ன? விரைவா சொல்லுங்க. நேரம் முடிய போகுது. சொல்லுங்க. கண்டாய் கேக்குதா? ஹலோ, எல்லாரும் கதைக்கிறா இருக்குதா? சாரா, சாராட போன் கொஞ்சம் பிரச்சனை. அஃப்ரா கேக்குதா? சாராட இதுல கொஞ்சம் ஓ பிரச்சனை. சார். அஃப்ரா சொல்லுங்க. கண்டாய்வுன்னா என்ன? எக்ஸ்ப்ளோரேஷன் தான். தகவல்களை தேட கொடுங்க. தெரியல சார். இன்டர்நெட், புத்தகங்கள், நிறைய இடங்கள்ல போய் தகவல்களை தேடி எடுக்கிறான் எக்ஸ்ப்ளோரேஷன். நிறைய ஓகே சார். எக்ஸ்ப்ளோரேஷன். சரி சரி. எக்ஸ்ப்ளோர் யுவர் வேர்ல்ட். உங்களோட உலகத்தை கண்டாயுங்கள், தேடுங்கள், தேடி அறியுங்கள். அதான் கண்டாயுதல். அப்ப தேடுற நேரம் என்னென்ன வழுக்கள் வருதுங்கிறத மாணவர்கள் பெற்றுக்கணும். என்ன வருது, என்னது வடி சுய ஆக்க வழி கையேடுகள், என்னது வழிகாட்டு கையேடுகள் தான். சுய ஆக்க வழிகாட்டி கையேடுகள் தான். அவங்களாக கிரியேட் பண்ணின ஒரு சுயமான ஒரு தனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கையேடு, தனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கையேடை தான் தயாரிக்கிறது. தனக்கு தேவையான ஒரு இதை தயாரிச்சு கொள்வதுதான் அது. அப்ப அதுல நாங்க எங்களுக்கு பல வழிகள் எந்த அளவுக்கு அதுல வினைத்திறனாக நாங்க ஈடுபடுறோம்ங்கிறத அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது எண்ணக்கருப்படம் என்ன? குயிக்கா சொல்லுங்க. எண்ணக்கருப்படம் உண்டா? ஆக்கள் லெஃப்ட் ஆயிட்டாங்க கூட பேர். சொல்லுங்க. ஷாமலி, தனுஷா சொல்லுங்க. எண்ணக்கருப்படம் யாராவது? ஷாமலி இருக்கிறீங்களா? ஷாமலி, தனுஷா, அஃப்ரா சொல்லுங்க. என்ன கருப்படம்? எண்ணக்கருப்படம் என்றால் ஒரு குறிப்பிட்ட எண்ணக்கருவெடுத்து அதை பல விடயங்களோட தொடர்புபடுத்துறது. இது ஒரு நீருண்ட எண்ணக்கருண்டா, நீர் என்னென்ன விடயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறது, என்னென்ன கழுவுதல், போக்குவரத்து, கரைத்தல், உணவு சமைத்தல், பருகுதல் போன்ற பல எண்ணக்கருக்களோட தொடர்புடையதாக விடயம்தான் இந்த எண்ணக்கரு விடயம். ஒன்றோட ஒன்று எவ்வாறு தொடர்படுகிறது. இதான் எண்ணக்கரு. எண்ணக்கருப்படம் நீருங்கிறதோட இது போ விரிவடைந்து விளங்கிட்டான். அப்புறம் சத்தத்தை காணல. அப்புறம் விளங்கிட்டான். தனுஷா, ஷாமலி விளங்கிட்டா? விளங்க இல்லையா? விளங்கல. அப்ரா எண்ணக்கருப்படம். அடுத்தது எண்ணக்கருப்படம். சரி, குழுச்சேற்பாடுகள். இது அணிச்சேற்பாடுகள், டீம் ஆக்டிவிட்டிஸ். எப்படி இவங்க டீம் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்கிறத வச்சு இவங்களை இது செய்யலாம். வாய்மொழி சோதனை 2 தரம் வந்திருக்கு. ஒரு பேச்சு சோதனை, ஸ்பீச் டெஸ்ட். வாய்மொழி சோதனை, வாய்மொழி நடத்தல். இது ஓரல் டெஸ்ட். ஓகே, சாரி. அடுத்தது இப்ப பாருங்க. அடுத்த விடயம் நாங்க குழுச்சேற்பாடுகள், வாய்மொழி சோதனை, இரட்டை பதிவு குறிப்பேடு. தெரியுமா அது? அப்ரா சொல்லுங்க. இரட்டை பதிவு குறிப்பேடு
ஷாமலி தெரியுமா? கொமர்ஸ் படிச்ச அப்ரா தான். மற்றாக்கள் கொமர்ஸா? ஓ சார் தெரியும். அப்ரா சொல்லுங்க, இரட்டை பதிவேடு என்ன? இரட்டை பதிவேடு குறிப்புன்னா என்ன சொல்லுங்க அப்ரா. டபுள் என்ட்ரிங்கிறது நீங்க அந்த அக்கவுண்ட்ஸ்ல செய்வீங்க. டபுள் என்ட்ரி ஓ சார் டபுள் என்ட்ரி. டபுள் என்ட்ரி செய்வீங்க. 2 பக்கம் பேலன்ஸ் ஆக்கி இந்த ஓ பேங்க்கு சார் பங்குடைமை கணக்கு. பங்குடைய கணக்கு ஆ, அதுல செய்வீங்க டபுள் என்ட்ரி. மற்றது நீ இதுல எல்லாம் அது வங்கி பேலன்ஸ் இணக்க கூற்று. வங்கி கணக்கு கூட்டு ஆ, ரீகான்சிலேஷன். ஓ மற்றது பேலன்ஸ் ஷீட் ட்ரையல் பேலன்ஸ். 5 தொகை ஓ பரீட்சை மீதியில ஐந்தொகை ஓ சார் ஐந்தொகை பரீட்சை 5 மீதி. பரீட்சை மீதி பேலன்ஸ் ஷீட் ட்ரையல் பேலன்ஸ் என்ன? ட்ரையல் பேலன்ஸ் வந்து பரீட்சை மீதி. அது செய்துட்டு தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போவாங்க 5 தொகைக்கு என்ன? அப்படியா அப்புறம் ஓ சார். அப்படித்தானே என்ன? பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் செஞ்சு பரீட்சை மீதி ஓகேன்னா தானே பேலன்ஸ் ஷீட்டுக்கு போற 5 தொகை. ஓ சார் கடைசியில். ஓகே. நான் வந்து சயின்ஸ் படிச்சாளா? அது சரி. நான் எத்தனையாம் வகுப்புல படிச்சிருப்பேன் இதெல்லாம் சொல்லுங்க. ஓ லெவல். 9ஆம் வகுப்பு. ஓ லெவலில் நான் கொமர்ஸ் செய்யல. எங்களுக்கு அந்நேரம் 9லே இருந்துச்சு. 9ஆம் வகுப்புல படிச்சது 1984ஆம் ஆண்டு. ஏன் இவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி ஞாபகம் இருக்கு? நீங்க அது கல்வியா படிக்காம உங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயமா எடுத்து நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமான என்னை படிப்பிச்ச ஆசிரியர் ஜமீல் சார். அவரை கற்பித்தல் இன்றும் உள்ளத்தில் இருக்கிறது. ஒரு ஆசான், ஆசிரியர் அல்ல, அவர் ஆசான். மகிழ்ச்சிகரமான கற்பித்தல், ஊக்குவிக்கிறார். என்ன சிரிச்சுட்டே இருப்பார். இப்ப அந்த படிச்ச வகுப்பறை கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்போ என்ன அந்த அளவுக்கு அந்த ஒரு நான் தான் கடைசியில் உங்களுக்கு கிடைக்க போற விஷயம். டீச்சிங்குக்கு வர விரும்புறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம், டீச்சிங்கை நீங்க கரமேய்க்க போறவங்களுக்கு சொல்ற விஷயம். எனவே நாங்க டபுள் என்ட்ரி வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து இரட்டை பதிவேடு ஜேர்னல் 2 இதா பதிவேறு. சுவர் செய்தி பலகை வால் நியூஸ் பேப்பர்ல எப்படி காணிப்பா பயன்படுத்தலாம்? அப்புறம் சொல்லுங்க. மற்றாக்கள் அவுட் ஆயிட்டாங்க. அதை மட்டும் முடிச்சுட்டு மற்றதை அடுத்த இதுல நாங்க முடிச்சிருவோம். இது இன்னும் கொஞ்சம் பகுதிகள் இருக்கிறத முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. வார வகுப்புல மேக்சிமம் இதை முடிப்போம். இதுதான் ஆக முக்கியமானது. சொல்லுங்க. இதை வச்சுதான் இந்த இது என்ன அசஸ்மெண்ட்டை பத்தி தான் ஒரு பாடம் முக்கியமாக கதைக்கப்படுகிறது. சொல்லுங்க. இதுன்னா என்ன? சுவர் செய்தி பலகை என்ன அப்பா? ஒரு கவிதையை கொண்டாந்து போட சொல்லலாமா? ஒரு வால்பேப்பர், வால் நியூஸ் பேப்பர், நியூஸை கொண்டாந்து போட வைக்கலாமா பிள்ளையில? ஒரு பிள்ளையில ஆக்கங்களை போட வைக்கலாமா? இதெல்லாம் சேர்ந்து கணிப்பீடு செய்வது இலகுவான விடயம். ஆகவே இந்த சுவர் செய்தி பலகை என்பது பிளேனல் போர்டு எனப்படுகின்ற போர்டு இருக்கிறது. நோட்டீஸ் போர்டு மாதிரி பிளேனல் பலகையால் செய்யப்பட்டது. கம்பளி துணி போர்டு. இந்த பலகையில சுவர் பத்திரிகை, செய்தி பத்திரிகை சுவர்ல ஓட்டுற வால்பேப்பர் தானே. அதை செய்யற நேரம் மாணவர்களை நீங்க கணிப்பீடு செய்து கொள்ளலாம். இதுல இன்னும் செயலடைவு கோவை பற்றி கேட்டீங்க. வினாடி விடை போட்டி பத்தி அடுத்த இதை கலப்போம். குழு கலந்துரையாடல் பேனல் டிஸ்கஷனை பத்தி கலப்போம். பிரச்சனை அடிப்படையாக கொண்டது ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், இதை ஒரு விரிவாக கதைக்கணும். கேஸ் ஸ்டடி விடை ஆய்வு பற்றி கதைக்கணும். கதைகள் ஸ்டோரிஸ் சொல்லி எப்படி பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அவர்களை மதிப்பிடுறது, கணிப்பீடு செய்யறது. வாசிப்பு சோதனை ரீடிங் டெஸ்ட் எப்படி வைக்கிறாங்கிறத நாங்க அடுத்தடுத்த வகுப்புல கொஞ்சம் காய்ச்சி கொள்வோம். லீவ் ஆகுமா அப்ரா? ஓகே சார். ஹலோ
ரைட். நாங்கள் அடுத்த வகுப்பில் கொஞ்சம் முடிச்சுட்டு கணிசமான அளவில் நாங்கள் வேலையில் முடிச்சுக்கொள்வோம். ரெடி ஆகுங்க. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகே, ஜஸாக் அல்லாஹ். தேங்க்யூ வெரி மச். இன்ஷா அல்லாஹ்